இன்னைக்கு அதை ஸோ இதுல இருக்கக்கூடிய மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கேள்விகள் வார ஒரு பகுதிங்கிறனால இதை கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஆகுது சரியான லேசு, பட் அந்த அடிப்படையான விஷயங்களை நீங்க விளங்கிக்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. ஸோ அப்ப பணி செயல்முறைமையிட முக்கியமான பணிகள்ல ஒன்று தான் நினைவக முகாமைத்துவம், மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து உங்களோட டிரெக்டா உங்களோட கம்ப்யூட்டர் மெமரியோட ரிலேட் ஆகுது. ஸோ இப்போ நாங்க பேசிக்கலா ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்ன மாதிரி மெமரிஸ் இருக்கு, ஸோ அந்த மெமரிஸ்க்கு பின்னால என்ன மாதிரியான கன்செப்ட் இருக்குங்கிறது ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கிற விடயங்களா தான் இருக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அடிப்படையான மெமரிகள் எல்லாமே நான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து செகண்டரி மெமரி. ஸோ உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நாங்கள் எப்பயுமே டேட்டாஸ்களை பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணணுமா இருந்தா செகண்டரி மெமரிஸ்களை யூஸ் பண்ணுவோம். துணை நினைவகங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ அதுல துணை நினைவகங்கள் வந்து எங்களோட ப்ரோக்ராம்ஸா இருக்கலாம், ஃபைல்ஸ் எல்லாம், இது எல்லாமே வந்து பெர்மனண்டா ஸ்டோர் ஆகி இருக்கிற மெமரி தான் செகண்டரி மெமரி. ஸோ பிரைமரி மெமரி உங்களுக்கு தெரியும், நான் அன்னைக்கு சொன்னேன், பிரைமரி மெமரிங்கிறது உங்களோட கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி. ஸோ இந்த மெமரி தான் நாங்க இந்த பாடத்துல படிக்க போறோம். பிரைமரி மெமரி இது உண்மைக்கு நாங்க ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை தான் பிரைமரி மெமரியில மெயின் மெமரியை நாங்க சொல்லுவோம். ஸோ இப்போ ரெம் பத்தி தான் இந்த இடத்துல மெயினா நாங்க பார்க்க போறோம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர்ட பிரைமரி மெமரி இருக்கு, கேஷ் மெமரி இருக்கு, செகண்டரி மெமரி இருக்கு, ரெஜிஸ்டர் மெமரி இருக்கு. ஸோ இந்த இந்த 4 வகையான மெமரிஸ் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அதை பத்தி இப்ப நான் திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மெமரிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ இந்த மெமரி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், சரியா? எப்பயுமே ஒரு சிபியூ டிரெக்டா ரெமோட கம்யூனிகேட், நாங்க சில டைம்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிறைய விடயங்கள் வந்து இப்படித்தான் நாங்க காட்டுவோம். சிபியூ டிரெக்டா ரெமோட கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி விடயங்களை நாங்க சொன்னதுக்கு என்ன, உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மெமரிகளை ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேரை நாங்க மெமரி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி சில டைம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னதுன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டோட பிரதான ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா, உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான மெமரிகளையுமே ஹேண்டில் பண்றவர் இந்த மெமரி கண்ட்ரோலர் தான். அப்ப எந்த ஒரு மெமரி எக்ஸஸ் பண்றனாலும் மெமரி கண்ட்ரோலரோட கைட்லைன்ஸோட தான் நாங்க எக்ஸஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால மெமரி கண்ட்ரோலர் நாங்க நிறைய இடங்கள்ல பெருசா பேசப்படுற ஒரு விஷயம் இல்லை. பட் மெமரி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து மெமரி மேனேஜ், அதாவது எம்எம்யூ, மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து மேற்கொள்ளும். ஸோ நாங்க டெக்னிக்கலா மெமரி கண்ட்ரோலர்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவா அனைத்து மெமரிகளையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த குறிப்பிட்ட ஹார்ட்வேர் தான். சோ அதனால தான் அதை நாங்க மெமரி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம், சரியா? பிறகு ஒரு இடத்துல உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் வரும். சோ அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த ஹார்ட்வேர் வந்து ஒரு முக்கியமான கன்செப்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையில. சோ அப்ப இப்ப இந்த மெமரி ஹைராக்கி அல்லது மெமரி ஆர்கிடெக்சரை வந்து நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, சோ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ராசஸ்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ற நேரம் ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ற பகுதி தான் சிபியு. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், சிபியு தான் எதையுமே ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அப்ப சிபியு ப்ராசஸ் பண்ற நேரம் சிபியுக்கான டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கள் வந்து வழங்கப்படணும். அப்ப டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பிரைமரி மெமரிக்கு வந்து தான் வழங்கப்படணும். பிரைமரி மெமரி ஒரு அடிப்படையான மெமரி, அதனால தான் நாங்க இதை மெயின் மெமரின்னு சொல்லுவோம், சரியா? சோ அப்ப டெக்னிக்கலா நீங்க வந்து இத நிறைய டேர்ம்ஸ்களை சொல்லலாம். முதன்மை நினைவகம்னு சொல்லலாம், அதே நேரம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இது எதை குறிப்பிடுறாங்கன்னா, அந்த உங்களோட கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியை தான் குறிப்பிடுறாங்க. சோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை. சோ இப்ப ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களையும் டேட்டாவையும் தான் என்ன செய்யும்னா சிபியு எக்ஸிக்யூட் பண்ணும். இதை தான் நீங்க படிச்சிருப்பீங்க, fetch decode execute அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. fetch பண்றதுங்கிறது மெமரியில இருந்து எடுக்கிறது, அதை டிகோட் பண்றதுங்கிறது அது என்னன்னு புரிஞ்சிக்கிறது, எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது அதை செயல்படுத்துறது. சோ அப்ப இந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா மெமரியும் சிபியும் டிரெக்டா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ இதான் அப்ப எந்த ஒரு ப்ராசஸுமே பிரைமரி மெமரியில, அது மெயின் மெமரியில இருந்து எடுத்து தான் செயல்படுத்தப்படணும்.
அப்ப நான் இந்த இடத்துல மெமரி ஆர்கிடெக்சர் உங்களுக்கு இப்படி ஏன் காட்டியிருக்கிறேன்னா, சிபியு பாருங்க ரெஜிஸ்டர் மெமரியோட கம்யூனிகேட் பண்ணுது. ரெஜிஸ்டர் மெமரி ஏன் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் வந்து மேற்கொள்ளப்படுறது வந்து ரெஜிஸ்டர் மெமரிக்கு எடுக்கப்பட்டு தான். ரெஜிஸ்டர் மெமரியில வச்சு தான் ஏஎல்யூ என்ன செய்யும்னா எக்ஸிகியூஷன்ஸ்களை மேற்கொள்ளும். அப்ப அதுக்காக யூஸ் ஆகிற ஒரு மெமரி தான் ரெஜிஸ்டர் மெமரின்னு சொல்லுவோம். கேஷ் மெமரிங்கிறது வந்து என்னதுன்னா, உங்களுக்கு பிரைமரி மெமரியில இருந்து டேட்டாவை சிபியூக்கு கொண்டு போற நேரம் எடுக்கிற ஒரு டிலேய கொஞ்சம் குயிக் பண்றதுக்காக, அதாவது ரெம்ல இருந்து நேரடியா டேட்டா எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுங்கிறனால ரெம்மை விட வேகமான ஒரு மெமரி தேவைங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு மெமரி தான் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் மெமரி. பதுக்கு நினைவகம்னு சொல்லுவோம். இதை நாங்க பதியீகள்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சரியா? சோ அப்ப கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில இந்த கேஷ் மெமரியோட அறிமுகம் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் துறையில பெரிய மாற்றங்கள், அதாவது கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸை வந்து கூட்டி இருக்கு, சரியா? ரைட். அப்ப இதுதான் உங்களுக்கு நார்மலா ஒரு கம்ப்யூட்டரோட அடிப்படையான கட்டமைப்பு. அப்ப செகண்டரி மெமரி நான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, பென் டிரைவ், எஸ்எஸ்டி மாதிரி டிவைஸ்கள். சோ இந்த மெமரி ஹைராக்கில இப்ப நான் உங்களுக்கு எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ற நேரம் என்ன மாதிரியான கன்செப்ட் பயன்படுத்தப்படுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரியா? சோ அடுத்தது நான் காட்ட போறேன் எப்படி இந்த மெமரிஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. சோ ஒரு சிபியு எக்ஸிகியூஷன் பண்ற நேரம் எப்படி மெமரிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோமா இருந்தா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாங்க எடுப்போம். உங்களோட கம்ப்யூட்டர்ல வேர்டுங்கிற ஒரு ப்ரோக்ராம் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க. அப்ப வேர்டுங்கிறது செகண்டரி மெமரியில ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். நாங்க அது படிச்சிருக்கிறோம். ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். அந்த ப்ரோக்ராம் ஒரு யூசர் போயிட்டு ரன் ஆகுற நேரம் அது ப்ராசஸ்களா பிரிக்கப்படுது, அது ப்ராசஸா மாத்தப்படுது. அப்ப ப்ராசஸா மாத்தப்படுற நேரம் இந்த வேர்ட் ஒரே ப்ராசஸ், ஒரு வேர்டுங்கிற ப்ராசஸ் வந்து டைரக்டா வந்து ஒரே இதை எக்ஸிக்யூட் பண்ண அதுல பிரிவுகள் இருக்கும் தானே. அப்ப இந்த ப்ராசஸ் ரெண்டு பார்ட்டா பிரியுதுன்னு வச்சுக்கிறோம். பிளாக் 1 பிளாக் 2 ரெண்டா பிரியுது. இப்ப நாங்க சொல்லுவோமே ஒரு 4GB ப்ராசஸ் சொன்ன உடனே ஒரே டைப்ல ப்ராசஸ் பண்ண இயலாது. சோ அது வந்து சில பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இப்ப யூசர் வேர்டை ரன் பண்றாரு. வேர்ட் பிரைமரி மெமரியில ஒரு ப்ராசஸா வார நேரம் ரெண்டு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. அப்ப அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ரெம்ல நிறைய இடங்கள் என்ன செய்யப்படலாம், எடுக்கப்படலாம். அப்ப இதன்படி நான் காட்டுறேன். ரெம்ல பிளாக் 1 பிளாக் 2 ரெண்டு பிளாக்ஸ்ல வந்து இந்த வேர்ட் இப்ப இருக்கு. அப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த வேர்டை ரன் பண்ணணும்னா இந்த பிளாக் 1 பிளாக் 2 ரெண்டுமே ரன் ஆகணும் தானே. அப்ப சிபியு அதை ரன் பண்ணணும். அப்ப எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் நடக்கிற ஆர்டர் என்னன்னா, சிபியு ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யும்னா தான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஏதாவது கேஷ் மெமரியில இருக்கான்னு தான் பார்க்கும். ஏன் கேஷ் மெமரியை செக் பண்ணுதுன்னா, கேஷ் மெமரி அதுக்கு உள்ளால இந்த படத்துல வெளியில காட்டியிருந்தாலும் ரெஜிஸ்டர் மெமரியும் கேஷ் மெமரியும் ஒரு சிபியுக்கு உள்ளால இருக்கக்கூடிய ரெண்டு மெமரிகள். அப்ப உள்ளால இருக்கக்கூடிய கேஷ் மெமரியில தான் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு பார்க்கும் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். அப்ப அந்த டைம்ல கேஷ் மெமரியில ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கிறோமே, கேஷ் மெமரி எம்டினா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா கேஷ் மிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் இப்ப இங்க நோ. அப்ப நோட மீனிங் என்னன்னா சிபியு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போயிட்டு பாக்குது கேஷ் மெமரியில ஏதாவது ஒண்ணு இருக்கான்ட்டு. நோ, அங்க இல்ல. இதை நாங்க டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுவோம்னா கேஷ் மிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கேஷ்ல ஒரு விஷயம் இல்ல. ரைட். அப்ப சிபியு அடுத்தது என்ன செய்யும்னா இது டைரக்டா வந்து மெமரி கண்ட்ரோலர் மூலமா எக்ஸஸ் பண்ணும் பிரைமரி மெமரியை. அப்ப பிரைமரி மெமரியில பிளாக் 1 இருந்துச்சு. அப்ப எஸ், அப்ப எக்ஸிக்யூட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குன்னா பிரைமரி மெமரியில இருக்கு. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் வேர்ட் ரெண்டு பிளாக்ல இருக்கு, பிளாக் 1 பிளாக் 2. அப்ப பிரைமரி மெமரியில இருக்கக்கூடிய முதலாவது பிளாக்க வந்து மெமரி கண்ட்ரோலர் உதவியோட இது என்ன செய்யுதுன்னா ரெஜிஸ்டர் மெமரிக்கு எடுத்துருச்சு எக்ஸிகியூஷனுக்காக. அப்ப நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எக்ஸிகியூஷன் நடக்கிறது ரெஜிஸ்டர் மெமரியில தான். அப்ப ரெஜிஸ்டர் மெமரியில அந்த குறிப்பிட்ட ப்ராசஸ் பார்ட் ஒன்னு எக்ஸிக்யூட் ஆகுது, பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப அடுத்தது இது கண்டினியூ பண்ணணும்னா இதை ரன் பண்ணணும், பிளாக் 2 ரன் பண்ணணும். அப்ப நல்லா பாருங்க,
பிரைமரி மெமரியில தானே பிளாக் 2 இருக்கு. இந்த மெமரி கண்ட்ரோலர் இந்த இடத்துல ஒரு சின்ன ரோலர் செய்வார். என்னன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் CPU அடுத்த எக்ஸிகியூஷனையும் ஃபர்ஸ்ட் எங்க போயிட்டு பார்க்கும்? கேஷ் மெமரியில தானே போயிட்டு பார்க்கும். ஏன்னா எப்பயுமே CPU எக்ஸிக்யூட் பண்ற ஒவ்வொரு விடயங்களையும் ஃபர்ஸ்ட்க்கு பார்க்கும் கேஷ் மெமரியில தான். சோ அப்ப இப்ப டக்குன்னு இந்த மெமரி கண்ட்ரோலர் என்ன செய்வார்னா, இப்ப பிளாக் 1 ரெஜிஸ்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. பிளாக் 2 டக்குன்னு என்ன செய்வார்னா, அதை கொண்டு போயிட்டு கேஷ் மெமரியில வச்சிடுவாரு. அப்ப கேஷ் மெமரியில வைக்கிறதோட ரெஜிஸ்டர் இப்ப பிளாக் 1 ரன் பண்ணி முடிஞ்சிருச்சு. பிளாக் 1 ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? அடுத்த பிளாக் அப்ப திருப்பி CPU எங்க வந்து செக் பண்ணும்னா கேஷ் மெமரி தான் பார்க்கும். இதா பாருங்க. இப்ப எஸ். அப்ப எஸ்ங்கிற நேரம் இத நாங்க சொல்லுவோம் கேஷ் ஹிட்னு சொல்லுவோம். அதாவது ஐடில வந்து கேஷ் ஹிட்னு என்னன்னு கேட்டா, ஒரு CPU எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் கேஷ் மெமரியில இருந்து எடுக்கிறேன்னு, கேஷ் மெமரியில இருக்குமா இருந்தா அது நாங்க கேஷ் ஹிட்னு சொல்லுவோம். கேஷ் மெமரியில இல்லைன்னா அதை கேஷ் மிஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா இந்த ரெண்டு டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இப்ப இப்ப கேஷ் மெமரி, அதாவது இந்த வேர்டோட பிளாக் 2 வந்து கேஷ் மெமரியில இருந்துச்சு. அப்ப டக்குன்னு என்ன செய்யுது? ரெஜிஸ்டர் மெமரிக்கு கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப வந்த பிளாக் ரெம்ல இருந்தே டிரெக்டா வந்துச்சு. ரெண்டாவது வந்த பிளாக் கேஷ் மெமரியில இருந்து தான் வந்துச்சு. அப்ப இது ரொம்ப குயிக். அப்ப உங்களோட வேர்ட் ப்ராசசிங் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப குயிக்கா எக்ஸிக்யூட் ஆகும் கேஷ் மெமரியில போயிட்டு அந்த டேட்டாஸ்களை எடுக்கிறதன் மூலமா. இதுக்காகத்தான் இந்த கேஷ் மெமரி இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸர் ரன் பண்ற நேரம் அந்த ப்ராசஸ் சம்பந்தமான அடுத்த பிளாக்ஸ்களை கேஷ் மெமரியில கொண்டு வந்து வச்சிருக்கிற நேரம் அதை குயிக்கா எடுத்து என்ன செய்ய முடியும்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ இப்படித்தான் ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுற அடிப்படையான டெக்னிக் இதுதான். அப்ப பாத்தீங்களா, பிரைமரி மெமரி ஒரு மெயின் ரோல செய்யுது. கேஷ் மெமரி இன்னொரு மெயின் ரோல செய்யுது. ரெஜிஸ்டர் மெமரி இன்னொரு டிஃபரண்டான மெயின் ரோல செய்யுது. சோ இந்த மூணு மெமரிஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் பண்றதுக்காக. ரைட். சோ இது கிளியர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் விஷயங்கள். இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ங்கிற பாடத்திலே நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப இவ்வளோ வெரைட்டியான மெமரிஸ் இருக்கிற நேரம், சோ இந்த மெமரிஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு வெரைட்டி மெமரிஸ் தேவைனா, இந்த எல்லா மெமரியும் வந்து ஒரே ஸ்பீட்ல இயங்காது. சோ அப்ப எப்பயுமே உங்களோட கம்ப்யூட்டர்ல ரொம்ப வேகமான பகுதி வந்து CPU. CPU யாருன்னா ALU தான். ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்பீடான எக்ஸிக்யூட் ஒர்க் பண்ற பகுதி எதுன்னு கேட்டா, மெமரி இல்லாம ஜெனரலா கேட்டாங்கன்னா பொதுவாவே எல்லாத்துலயுமே வேகமானது வந்து ALU தான். சோ ALU தான் டாப் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட். சோ இந்த ALU ஸ்பீடுக்கு ஓரளவுக்காவது மேட்ச் பண்ணணுமா இருந்தா அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மெமரிஸ் தேவை. சோ அதுக்காகத்தான் ரெஜிஸ்டர் மெமரிஸ் பயன்படுத்தப்படுது. சோ ரெஜிஸ்டர் மெமரிகள்ல ரொம்ப வேகமான மெமரி. சோ ரெஜிஸ்டர் மெமரி ஒன்னு இல்லைன்னு வச்சுக்கிறோமே, அதே நான் கேஷ் மெமரி ஒன்னு இல்லைன்னு வச்சுக்கிறோமே, அப்ப ALU ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியது. பட் உங்களோட மெமரி ஒரு ஸ்லோவான பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டும். அப்ப இவரு நிறைய விஷயங்களை குயிக்கா செஞ்சுட்டு இவர்கிட்ட இருந்து தரவுகள் வர வரையும் அவர் டிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப CPU டாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு எடுக்கலாம இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி டிஃபரெண்ட் மெமரிஸ்களை கொண்டு வராங்க. சோ இப்ப இதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்க்கு ரொம்ப வேகமான மெமரி வந்து ரெஜிஸ்டர் மெமரி. சோ அடுத்த வேகமான மெமரி வந்து கேஷ் மெமரி. சோ அதுக்கு அடுத்தது தான் உங்களோட பிரைமரி மெமரி. அதுக்கு அடுத்தது தான் செகண்டரி மெமரி. சோ பாருங்க, செகண்டரி மெமரிஸ் வந்து ரொம்பவே ஸ்லோ. அப்ப செகண்டரி மெமரியில இருந்து டேட்டா உடுக்கடத்தப்படுற விதம் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். பட் ரொம்ப குயிக்கான மெமரி வந்து ரெஜிஸ்டர் மெமரி. அதனால தான் ALU ப்ராசஸ்களை டைரக்டா ரெஜிஸ்டர் மெமரியில வச்சு செயல்படுத்துது. அப்ப ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் குயிக்கா ரெஜிஸ்டர் மெமரிஸ்க்கு வந்து லோட் பண்ணப்பட்டு தான் உங்களோட CPU-ஆல எக்ஸிக்யூட் பண்ணப்படும். சோ இதுதான் ஒரு ப்ராசஸ்ட அடிப்படையான ஒரு கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒருத்தர் அடிப்படையான இந்த விடயங்களை வந்து ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களோட கம்ப்யூட்டர் ஃபீல்டுல நீங்க படிக்கிற நேரம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு புரியாது நிறைய விடயங்கள். சோ இப்ப இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மெமரி யூஸ் பண்ணப்படுற விதம்.
ஸோ அப்ப கேஷ் மெமரியை பத்தி இங்கே நாங்க பார்க்க போறது இல்ல. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் மெமரி இங்கே ஓரளவுக்கு வரும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ்களை பத்தி படிக்கிற நேரம், பிசிபி பத்தி சொல்ற நேரம்லாம் வந்து நான் இந்த ரெஜிஸ்டர் மெமரி ரொம்ப முக்கியமானு சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது ஒரு ரெஜிஸ்டர் மெமரியில இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். இப்போ இந்த மாதிரி நிறைய முக்கியமான டேர்ம்ஸ்கள் தான் ரெஜிஸ்டர் மெமரி. அப்ப எப்பயுமே ஐடி ஃபீல்டு பொறுத்த வரையில சிபியு ஆர்கிடெக்சர்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சிபியு ஆர்கிடெக்சர் வந்து கட்டாயமா விளங்கிக்கோங்க. அதோட உட்கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது. சரியா? சோ அதுல ஒரு சில பகுதிகள் இங்க உங்களுக்கு தேவை. அப்ப உங்களுக்கு இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். சோ இங்க நாங்க மெயினா பார்க்க போற மெமரி வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை பத்தி தான் நாங்க மெமரி மேனேஜ்மெண்ட்ல பார்க்க போறோம். சோ மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்னா இந்த பிரைமரி மெமரியை ஹேண்டில் பண்ணும். அந்த கேஷ் மெமரி அதுக்கு வரும். பட் ஆனா பிரைமரி மெமரியை மெயினா ஹேண்டில் பண்ற ஒரு பணி தான் பணி செயல்முறைமையிட முறை மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பகுதி இந்த ரெம் பத்தி பாக்குறதுனால நான் அன்னைக்கு உங்களுக்கு ரெம்ட அடிப்படையான கட்டமைப்பை நான் சொல்லி கொடுத்தேன். மெமரி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மெமரிங்கிறது இதுதான். இது வந்து ஒரு லேப்டாப்ல வரக்கூடிய ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நான் டயக்ராமா காட்டியிருக்கிறேன். உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருந்தா இதே மாதிரி கொஞ்சம் நீளமான ஒரு மெமரி இப்படி இருக்கும். இந்த ஒரு கட் ஒன்று வந்திருக்கும், இப்படி இருக்கும். இதுகள்ல வந்து நிறைய சிப்ஸ் இருக்கும். நான் அன்னைக்கு வரைஞ்சு காட்டினேன் இந்த மாதிரி. இதுதான் மெமரி, இதுதான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த மெமரியை மேனேஜ் பண்றது தான் மெமரி மேனேஜ்மெண்ட். இதுதான் இந்த பகுதி. இந்த பகுதியில இந்த பாடம் மெயினா இதை தான் சொல்லுது. கேஷ் மெமரியை மேனேஜ் பண்ணும். பட் ஆனா உங்களுக்கு ஏ லெவல்ல அதை பத்தி இல்ல, டிரெக்டாவே உங்களோட பிரதான மெமரி வந்து எப்படி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஓஎஸ் வந்து மேனேஜ் பண்ணுதுங்கிறது தான் இந்த செக்ஷன். அதன் அடிப்படையில் நாங்க வந்து ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் படிக்கிற நேரம் மெமரியோட கட்டமைப்பு அல்லது ஒரு மெமரியோட அடிப்படை ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நாங்க விளங்கிறோம். அதான் நம்ம வந்து சிபியு நல்லா விளங்கணும்னா சிபியோட உள்கட்டமைப்பு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி தான் நாங்க ஒரு ரெம் பத்தி பார்க்க போறோம். அதனால ரெம்ட உட்கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்க ஓரளவுக்கு அது விளங்கிக்கிறணும் என்னங்கிறது. சரியா? இப்ப ரெம் வந்து ஒரு முக்கியமான மெமரி. ரெம் மெமரி ஒரு மெயின் மெமரி, இது ஒரு வாலடைல் மெமரி. உங்களோட கம்ப்யூட்டர் டேட்டா மெமரியில ஸ்டோர் பண்ற நேரம் இந்த மெமரியில இருக்கக்கூடிய டேட்டா எலக்ட்ரிசிட்டி இருக்க வரையும் தான் அது இருக்கும், இல்லாட்டி அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். சரியா? இப்ப நாங்க ஒரு மெமரி எடுத்துக்கிட்ட மறந்தா இந்த மெமரியில ஒரு ஐசி, இது ஒரு ஐசி அல்லது சிப்னு சொல்லலாம். இந்த சிப்புக்கு உள்கட்டமைப்பு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மெமரி செல்கள் இருக்கும். இது நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா செல், மெமரி செல்னு சொல்லுவோம். மெமரி செல்லுங்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக இருக்கிற இடத்தை தான் மெமரி செல்னு சொல்லுவோம். அதாவது ஏன் இது மெமரி செல்னா இந்த இடத்துல உங்களுக்கு 0 அல்லது 1ங்கிற ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணலாம். அப்ப ஒரு பிட்டை ஸ்டோர் பண்றதுக்கு வழங்கப்படுற அந்த சின்ன ஸ்பேஸை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா மெமரி செல்னு சொல்லுவோம். அப்ப உங்களோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு உள்ளால இந்த மாதிரி நிறைய மெமரி செல்கள் இருக்கும். அப்ப இந்த மெமரி செல்கள்ல வந்து டேட்டாஸ்கள் என்ன செய்யப்படுதுன்னா ஸ்டோர் பண்ணப்படுது. இப்ப நாங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு செல், இப்ப நான் சொல்லிட்டேன் இதுல 0 அல்லது 1 ஸ்டோர் ஆகுதுன்ட்டு, இதுக்கு உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு, இதுக்குள்ளுக்கு டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நாங்க இந்த ஒரு கட்டமைப்பை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல 2 உபகரணங்கள் இன்வால்வ் ஆகுது. 2 எலக்ட்ரானிக் உபகரணங்கள் சேர்ந்து தான் ஒரு செல் உருவாக்கப்படுது. அந்த 2 உபகரணங்கள் வந்து என்னதுன்னா ஒன்னு டிரான்சிஸ்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் அல்லது கண்டென்சர்னு சொல்லுவீங்க, கொள்ளளவிகள். இந்த 2 பகுதிகளை கொண்ட ஒரு பகுதி தான் மெமரி செல். அப்ப ஒரு மெமரி செல் உங்களுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியோட ஒரு மெமரி செல் வந்து 2 உபகரணங்களை கொண்டிருக்கு. ஒன்னு கெபாசிட்டர், இன்னொன்னு வந்து டிரான்சிஸ்டர். கெபாசிட்டர்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இது எலக்ட்ரிசிட்டிய சார்ஜ் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு பேட்டரி மாதிரி தான். பட் பேட்டரி வந்து ஒரு லாங் டைம் கரண்ட வச்சிருக்கலாம். பட் ஒரு கெபாசிட்டர் வந்து ஷார்ட் டைம் தான் கரண்ட வச்சிருக்கலாம். இதுல பெர்மனன்ட் இல்ல. அப்ப கரண்ட் பட் ஸ்டோர் பண்ணலாம். கரண்ட் நாங்க ஸ்டோர் பண்ணலாம். அப்ப இங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா ஒரு கெபாசிட்டருக்குள்ளால எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்ல இருக்குமா இருந்தா அந்த இடத்துல 1ங்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது டிஸ்சார்ஜ் ஆகி இருக்குமா இருந்தா, அதாவது எம்டி, அதுல இப்ப சார்ஜ் இல்லைன்னா 0 டேட்டா இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஒரு செல்லுல மெயின் ரோல் கெபாசிட்டர் தான் வச்சிருக்கிறாரு. அப்ப கெபாசிட்டர் சார்ஜ் ஆகுனாரா இருந்தா
அங்க 1ங்கிற டேட்டா இருக்கு. கெபாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகினாரா இருந்தா அங்க 0ங்கிற டேட்டா இருக்கு. இப்ப இவர் சார்ஜ் ஆகுறதுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கும் கரண்ட்டை சப்ளை பண்ணணுமே. கரண்ட்டை சப்ளை ட்ரைன் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பயன்படுத்தப்படுது, எலக்ட்ரானிக் சுவிட்ச் பயன்படுத்தப்படுது. அதான் டிரான்சிஸ்டர். சோ இப்ப இந்த டிரான்சிஸ்டரும் கெபாசிட்டரும் கம்பைன் ஆகி ஒர்க் ஆகுற ஒரு பார்ட் தான் மெமரி செல். சோ இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா மெமரி செல்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மெமரி செல்லுல ஒரு பிட்டை தான் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணலாம், 0 அல்லது 1 ஸ்டோர் பண்ணலாம். அப்ப இந்த ரெம்முலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன இருக்கும்னா மெமரி செல்கள் இருக்கும், நிறைய மெமரி செல்கள் இருக்கும். அது கெபாசிட்டிக்கு ஏற்ப சேஞ்ச் ஆகும். ஒரு மெமரியோட கெபாசிட்டிக்கு ஏற்ப அது சேஞ்ச் ஆகும். இப்ப 4GB மெமரியா இருந்தா அதுல இருக்கக்கூடிய மெமரி செல்கள் அளவு டிஃபரெண்டா இருக்கும். 8GB இருந்தா அதுல டிஃபரெண்டா இருக்கும். 16GB இருந்தா அது அதை விட டிஃபரெண்டா இருக்கும். அப்ப அது டிசைட் பண்ணப்படுறது எப்பயுமே ஒரு அதுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா மெமரியோட மெமரி செல்களோட அளவை வச்சுதான் கெபாசிட்டி தீர்மானிக்கப்படுது. சரியா? ரைட். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெம்ல 2 ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஒன்னு ரீட், இன்னொன்னு ரைட். சோ ரீட்னா என்னன்னா ஒரு ரெம்முக்கு டேட்டா ரெம்ல இருந்து ஒரு டேட்டா படிக்கப்படுறது வந்து ரீட், ஒரு ரெம்முக்கு டேட்டா எழுதப்படுறது வந்து ரைட். சரியா? சோ அப்ப 2 விஷயங்கள் நடக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, டேட்டாங்கிற நேரம் எங்களுக்கு எழுதுற தேவை ஒன்றும் இருக்கும், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற தேவை ஒன்று இருக்கும். அது எல்லா மெமரிலையும் அது இருக்கும். சோ அது மாதிரி தான் உங்களோட கம்ப்யூட்டர்ட மெமரியில டேட்டா வாசிக்கப்படுதா இருந்தா, மெமரியில உள்ள ஒரு டேட்டா எடுக்கப்படுதா இருந்தா அது ரீட்னு சொல்லுவோம். மெமரிக்கு ஒரு டேட்டா எழுதப்படுதுன்னா அதை நாங்க ரைட்னு சொல்லுவோம். ரீட் ரைட் ஆபரேஷன்ங்கிறது இதுதான். இது ஹார்ட் டிஸ்க்ல, சிடில எல்லாத்துலயுமே இந்த ரீட் ரைட் ஆபரேஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல ஹார்ட் டிஸ்க் உட்கட்டமைப்பை படிப்பிக்கிற நேரம் ஹார்ட் டிஸ்க்ல ரீட் ரைட் ஹெட் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். மேக்னெட்டிக் ஹெட் ஒன்னு இருக்கு. அந்த ஹெட் தான் டேட்டாவை ரீட் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும் ஹார்ட் டிஸ்க்ல பயன்படுத்துற ஒரு பிரதானமான பார்ட். சோ அது மாதிரி தான் இங்க இது எலக்ட்ரிக்கல், இதுக்கு தனித்தனி ஹெட் எல்லாம் இல்ல, ஒவ்வொரு பார்ட்டும் எலக்ட்ரிக்கலா டைரக்டா ஃபங்க்ஷன் ஆகுறனால இது குயிக்கா டேட்டாஸ்களை ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த டிரான்சிஸ்டர் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மேற்கொள்ளும். சோ இதுதான் ஒரு மெமரியோட உள்கட்டமைப்பு, மெமரியோட உள்கட்டமைப்பு. சோ இப்போ இதை என்ன கொஞ்சம் நாங்க டீடைலா பார்த்தோம்னா, இப்போ இந்த மெமரி வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் மெமரி கொஞ்சம் டீடைலா காட்டுறேன். சோ மெமரியில 8 பிட்கள் வந்து ஒரு இடத்துல வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப மெமரியில டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நான் சொன்னேன், ஒரு செல்லுல வந்து ஒரு பிட் தான் ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் ஒரு செல்லுல ஒரு பிட் தான் ஸ்டோர் பண்ணலாம். பட் ஒரு கம்ப்யூட்டர்ல ஆக குறைஞ்ச டேட்டா என்ன பயன்படுத்தப்படுதுன்னா 8 பிட்ஸ்கள் தொகுப்பு. அப்ப 8 பிட்ஸ்களை கொண்ட ஒரு தொகுப்பை நாங்க என்னன்னு சொல்றோம்னா 1 பைட்னு சொல்றோம். 1 பைட்னு சொல்றோம். அப்ப ரெம்ல ஆக குறைஞ்ச ஒரு ஸ்பேஸ் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு இருக்கிறது வந்து 1 பைட் தான். இந்த 1 பைட்டுங்கிறது 8 மெமரி செல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்யலாம், 8 பிட்களை ஸ்டோர் பண்ணலாம். அப்ப 8 பிட்ங்கிறது என்னது, ஒரு பைட். அப்ப ஒரு மெமரியில ஆக குறைஞ்ச டேட்டா ஸ்டோருக்கு வழங்கப்படுற இடம் வந்து ஒரு பைட் தான். ஒரு பைட் தான் வழங்கப்படுது, 8 பிட்கள் வழங்கப்படுது. சரியா? ரைட். அப்ப இந்த 8 பிட்கள்ல ஒரு டேட்டா இருக்கிற நேரம் இந்த 8 பிட்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு முகவரி இருக்கணும் தானே. சோ அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா அட்ரஸ்னு சொல்லுவோம், மெமரி அட்ரஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல ஏ லெவல்ல கூடுதலா வாரதே இந்த அட்ரஸை பத்தி கேள்விகள் கேட்டுதான். சோ அப்ப மெமரி அட்ரஸ்ங்கிறது இதுதான். அப்ப மெமரி அட்ரஸ்ங்கிறது என்னன்னா ரெம்ல ஒரு குறிப்பிட்ட பைட் இடத்தை அடையாளப்படுத்துறது தான் மெமரி அட்ரஸ். சோ இந்த மெமரி அட்ரஸ்கள் நம்பர்ஸ்கள்ல வழங்கப்பட்டிருக்கும். எப்பயுமே கம்ப்யூட்டர்ல நிறைய விதமான நம்பரிங் ஸ்டார்ட் ஆகிறது 0ல இருந்து தான். ஹார்ட் டிஸ்க்ல நாங்க பார்த்தோம் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஒரு ரெம்ட முதலாவது அட்ரஸ் 0வா தான் இருக்கும். முதலாவது அட்ரஸ் 0th அட்ரஸ், ஃபர்ஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ், தேர்ட் அட்ரஸ், அப்படியே அட்ரஸ்கள் போயிட்டு இருக்கும். சோ அப்ப 0ல இருந்து தான் எப்பயுமே ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மோஸ்ட்லி கவுண்டிங் போற டைப் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து தான் போகும். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு மெமரி வரைஞ்சிருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 பைட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பைட்டையும் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு மெமரி அட்ரஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் பைனரியில எழுதியிருக்கிறேன். 000னா 0th அட்ரஸ், இது 1வது,
1வது, இது 2, இது 3, இது 4வது அட்ரஸ். இப்படிதான் நம்பரிங் பண்ணப்படும் உங்களோட ரெம்ட அட்ரஸ்கள். ரெம்ட அட்ரஸ்கள் வந்து நியூமரிக் வேல்யூஸ்ல தான் நம்பர் பண்ணும். நாங்க ஹார்ட் டிஸ்க் பார்க்குற நேரமும் பார்த்தோம். ஹார்ட் டிஸ்க்கும் அந்த மாதிரி தான் நியூமரிக் வேல்யூஸ்ல தான் என்ன செய்யப்படும்னா செக்டர்கள் வந்து அடையாளப்படுத்தப்படும். அங்க செக்டர்ஸ் மாதிரி இங்க வந்து பைட்ஸ். சோ இந்த பைட்டை ஸ்டோர் பண்றது அப்ப ஒரு ரெம்ல இந்த ஒரு போர்ஷனை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா பைட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பைட் அட்ரஸ். ஏன் இது பைட் அட்ரஸ்னு அடையாளப்படுத்தப்படுதுன்னா ஒரு ரெம்ல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆக குறைஞ்ச அளவு ஒரு பைட். அப்ப அந்த ஒரு பைட்டை அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் பைட் அட்ரஸிங் பயன்படுத்தப்படுது. அப்ப பைட் அட்ரஸிங் மீனிங் அதுதான். நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு ரெம்ல ஸ்டோர் ஆகிற ஆக குறைஞ்ச ஸ்பேஸ் வந்து 1 பைட். இது ஒரு பிட்களை அட்ரஸ் பண்ணது இல்ல, ஒரு பைட்டை தான் அட்ரஸ் பண்ணுது. சோ அது பைட் தான் அப்ப மெயினா கன்சிடர் பண்ணப்படுது. அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து 1 2 3 4 5 பைட் இருக்குன்னா டெக்னிக்கலா மீனிங் என்னது? இது உண்மையே டோட்டல் 5 பைட் தான் இருக்கு. பிட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா 5 தர 8 40 பிட்ஸ் இருக்கு. பிட்ஸ் பைட்ஸ்கள் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். 8 பிட்டை தான் நாங்க ஒரு பைட்னு சொல்லுவோம். சோ அதன் அடிப்படையில சோ அதெல்லாம் நம்ம சிஸ்டத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரிய கன்ஃபியூஷன் ஆக்கிட்டு இருக்க வேணாம். அதுகள் கட்டாயமா பேசிக்கான விஷயங்கள். சோ அப்ப இதுதான் ஒரு மெமரியோட அடிப்படையான கட்டமைப்பு. உங்களுக்கு விளங்கி இருக்கும் அட்ரஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த அட்ரஸ்ங்கிறது இது ஒரு பைட்டை குறிப்பிடுது. சரியா? ரைட். இப்போ ஒரு ரெம்ல ஒரு டேட்டாவை நாங்க எழுதணும். அப்ப இந்த டேட்டாவை எழுதுற நேரம் இந்த மாதிரி ஒரு சிக்னல் அனுப்பப்படுது. இந்த சிக்னல் என்ன சொல்றாங்க? ரைட் பண்ணுங்க. அப்ப ரைட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட மெமரிக்கு ஒரு டேட்டாவை எழுதுறது தான் ரைட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப 2ங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா மெமரி அட்ரஸ் குறிப்பிடுது. 25ங்கிறது டேட்டாவை குறிப்பிடுது. அப்ப உண்மைக்கு இந்த கமாண்ட்ல மீனிங் என்னதுன்னா மெமரி அட்ரஸ் 2ல 25ங்கிற டேட்டாவை கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதுல மீனிங். சோ அப்ப இதை நாங்க பைனரி வடிவத்துக்கு மாத்தணும்னா இந்த 2 010 மாத்தப்படுது. இந்த 25 8 பிட்ல எழுதப்படுது. அப்ப 8 பிட்ல 000110001 இதுதான் 25 8 பிட் வடிவம். அப்ப இதை கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ற நேரம் இது தேடும் இந்த இருக்கு 2வது மெமரி அட்ரஸ். 2வது மெமரி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய செல்லுல இந்த டேட்டா வந்து எழுதப்படுது. அப்ப இந்த டேட்டா எழுதப்படுதுன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். நான் இங்க 001 காட்டினதுக்கு நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் எப்பயும் சொல்றேன். இங்க கெப்பாசிட்டர் சார்ஜ் இல்லாம இருக்கு, சார்ஜ் இல்லாம இருக்கு, சார்ஜ் இல்லாம இருக்கு, சார்ஜ் ஆகி இருக்கு, சார்ஜ் ஆகி இருக்கு, சார்ஜ் இல்லாம இருக்கு, சார்ஜ் இல்லாம இருக்கு, சார்ஜ் ஆகி இருக்கு. இப்படித்தான் டேட்டாஸ் ரீப்ரசன்டேஷன் பண்ணப்படுது. சரியா? சோ பட் நாங்க ஓவராலா உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல 000110001 டேட்டா இருக்கு. சோ இதுதான் ஒரு குறிப்பிட்ட மெமரிக்கு டேட்டா எழுதப்படுற மெத்தட். அப்ப ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் மென்ஷன் பண்ணி என்ன டேட்டான்னு கொடுக்குற நேரம் அந்த அட்ரஸ்ல அந்த டேட்டா வந்து என்ன செய்யப்படுதுன்னா எழுதப்படுது. சரியா? சோ அதே மாதிரி வந்து இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட மெமரியில இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்க ரீட் பண்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை நாங்க ரைட் பண்ணணும். இப்ப ரீட் பண்ற தேவை வரலாம். அப்ப ரீடிங்ல டேட்டா கொடுக்க தேவையில்ல. ரீடிங்ல என்ன கொடுக்கப்படும்னா என்ன மெமரி அட்ரஸ்ங்கிறது தான் கொடுக்கப்படும். அப்ப இங்க சொல்றாங்க ரீட் பண்ணுங்க 2வது மெமரி அட்ரஸ். அப்ப 2வது மெமரி அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை இது எடுத்து எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இதுல இருக்கக்கூடிய 010 ரீட் பண்ணுது. இதுல டேட்டா வந்து 000110001 டேட்டா இருக்கு. சோ இப்படித்தான் டேட்டாஸ் ரீட் பண்ற மெத்தட். இது சரியான சிம்பிளான ஒரு மெத்தட். இது அவ்வளவு சிக்கலான ஒரு விஷயமே இல்ல. பட் இந்த விஷயங்களை நீங்க விளங்கிக்கோங்க. இப்படித்தான் ஒரு ரெம்முக்குள்ளால டேட்டா எழுதப்படுது. அதே நேரம் டேட்டா ரைட் பண்ணவும் ரீட் பண்ணவும் படுது. சரியா? ரைட். சோ இதுதான் மெமரி ஸ்ட்ரக்சர். இதை நான் அன்னைக்கும் காட்டினேன். சோ மெமரி கட்டமைப்புகள் வந்து ஏன் எங்களுக்கு ரொம்ப தேவைன்னா மெமரி கட்டமைப்புகள் இருந்தா தான் நாங்க மெமரி மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு விளங்கிட முடியும். சரியா? ரைட். ஓகே. சோ இப்ப நாங்க அடுத்ததுக்கு வந்தோம்னா இப்ப மெமரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன். ஒரு மெமரியோட சைஸ் எப்படி மெஷர் பண்ணப்படுறது, ஒரு மெமரியோட சைஸ் நாங்க எப்படி மெஷர் பண்ணலாம்னு. சோ இப்ப இதுல ஓவராலா நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சோ இப்ப இதுல வந்து பாருங்க ஒரு பிட் இருக்கு. இது ஒரு பிட் தானே. இப்ப இந்த ஒரு செல்லுங்கிறது ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஒரு வரிங்கிறது என்னது எங்களுக்கு 8 பிட். அப்படி இல்லைன்னா ஒரு பைட்னு நாங்க பார்த்தோம். சரியா? ரைட். இப்ப இங்க எத்தனை அட்ரஸ் இருக்கோ, இப்ப இதுல வந்து 100 அட்ரஸ் இருக்குன்னா 100 பைட் இருக்குன்னு அர்த்தம். 10 அட்ரஸ் இருக்குன்னா 10 பைட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்? நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு அட்ரஸ் ஒரு பைட் அடையாளப்படுத்துது. இது ஒரு பைட்டை தான் ஒரு அட்ரஸ் அடையாளப்படுத்துது. சோ அதன்படி ஒரு மெமரியோட கெப்பாசிட்டி நாங்க எப்படி மெஷர் பண்ணலாம்னா
ஒரு பைட்டை பெருக்கணும் அட்ரஸ் கவுண்டால. மொத்த அட்ரஸ்கள் எத்தனைங்கிறத பெருக்கணும். பெருக்கிட்டு இது ஒரு சிப்ல தானே, இது ஒரு சிப்ல இந்த மாதிரி 4 சிப் இருக்குன்னா 4 சிப்பால பெருக்கணும். எத்தனை சிப்ஸ் இருக்கோ அந்த சிப்ஸ் கவுண்டால பெருக்கணுமா இருந்தா உங்களோட கம்ப்யூட்டரோட ரெம் ஒன்னோட கெப்பாசிட்டி என்னன்னு காணலாம். சோ இதுக்கான கால்குலேஷன் இதுல வந்து பாருங்க, இத்தனை அட்ரஸ் கவுண்ட் 1 2 3 4 5 அட்ரஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பைட் இருக்கு. சோ இப்ப இதை நாங்க சிப் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 சிப் கவுண்ட் இருக்கு. பெருக்கணுமா இருந்தா 1 தர 5 தர 4 20 பைட்ஸ். அப்ப இந்த ரெம்ட கெப்பாசிட்டி 20 பைட்ஸ். சோ இது சின்ன நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்லியிருக்கிறேன். சோ 20 பைட்ஸ் உள்ள ரெம் எல்லாம் நீங்க கண்டு கூட இருக்க மாட்டீங்க. பட் ஆரம்ப கால கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. பட் இப்ப நாங்க சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தாலே 1 GB 2 GB அப்படித்தான் ரெம்கள் காணலாம். 4 GB 16 GB 32 GB வரையும் இப்ப ரெம்கள் வந்து ரொம்ப பாப்புலரா யூஸ் ஆகுது. பட் டெக்னாலஜி இதுதான். இப்படித்தான் ஒரு சிப். அப்ப நீங்க சாதாரணமா ஒரு கடையில ரெம் ஒன்று வாங்குறீங்க, அதுல ஒரு பக்கம் மட்டும் சிப்ஸ் இருக்குன்னா அதோட கெப்பாசிட்டி குறைவா இருக்கும். 2 பக்கமும் சிப்ஸ் இருக்குன்னா அதோட கெப்பாசிட்டி டபுளா இருக்கும். அப்ப ஒரு பக்கம் சிப் உள்ளது 2 GB இருந்தா 2 பக்கமுமே சிப் இருந்தா அது 4 GB இருக்கும். அதனால தான் சில ரெம்ட கெப்பாசிட்டி கூடுற நேரம் 2 பக்கம் வர சிப்ஸ் கட கவுண்ட் வந்து கூடும். அப்ப அதுக்கு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக இதுலுக்கு தானே டேட்டா ஸ்டோர் ஆகுது. இதுலுக்கு இருக்கிற கட்டமைப்பு தான் இங்க நாங்க பார்த்தோம். அப்ப அதன்படி சிப்ஸ்கள் கூடுற நேரம் ஒரு ரெம்ட கெப்பாசிட்டி என்ன செய்யும்னா கூடும். சோ இதுதான் ஒரு கம்ப்யூட்டர்ட அடிப்படையான ரெம்ட உட்கட்டமைப்பு. சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப எனக்கு இங்கே நீங்க ரொம்ப விளங்கிற வேண்டிய விடயம் என்னதுன்னா பைட் அட்ரஸ்னா என்னங்கிறது விளங்கிடணும். ஓகே, பைட் அட்ரஸ் என்னன்னு விளங்கிடணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் நான் சொல்லி தர போற விடயம் வந்து என்ன ஒரு முக்கியமா நீங்க விளங்கிடணும் என்னதுன்னா, ரைட், இப்ப இது மெமரியோட கட்டமைப்பு கிளியர். ரைட்டா? இப்ப ஹார்ட் டிஸ்க் கட்டமைப்பும் நாங்க இப்படி பார்த்தோம் தானே, இப்படி ரவுண்ட் ஒன்று போட்டு அதுல இப்படி செக்டர்ஸ்கள் ட்ரக்ஸ்கள் இருக்கு. ட்ரக்ஸ்கள் இப்படி செக்டர்ஸா பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஒரு பகுதியை நாங்க ட்ரக் செக்டர்னு சொல்லுவோம். இங்க தான் டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே தான் இப்ப இதை உங்களுக்கு இப்படி காட்டியிருக்கிறேன். சரியா? ரைட். அப்ப அதே மாதிரி இப்ப நாங்க அங்க பாக்குறேன்னு பார்த்தோம், ஹார்ட் டிஸ்க் செக்டர் வந்து 512 KB இருக்கலாம், அல்லது 4 MB இருக்கலாம், அப்படி 4 KB இருக்கலாம். அந்த மாதிரி தான் இங்க ஒரு மெமரி அட்ரஸ் ஒரு பைட் தான். இங்க ஒரு பைட் தான். சரியா? அதனால தான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து பைட் அட்ரஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்ப அடுத்த ஒரு முக்கியமான பார்ட் பார்ப்போம். பார்ட்டிஷன்னா என்ன, மெமரி பார்ட்டிஷன்னா என்ன அப்படிங்கிற நேரம். சோ பார்ட்டிஷன்ஸ்ங்கிறது இப்ப வீட்டை எடுத்துக்கோங்களேன். வீட்டை ரூமா பிரிச்சோமா இருந்தா அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன். இல்லைங்களா? இப்போ உங்களோட ஒரு ஹோல் இருக்கு, அதை 2ஆ பிரிக்கிறீங்கன்னா ஹோல 2ஆ பிரிக்கிறீங்க, 2 பார்ட்டிஷன் பண்றீங்க. ஒரு ரூமை 2ஆ பிரிக்கிறீங்க, 4ஆ பிரிக்கிறீங்கன்னா 4 பார்ட்டிஷன் பண்றீங்க. சோ அப்ப பார்ட்டிஷன்ங்கிறது அப்ப என்னன்னா ஒரு மெமரிய எங்களுக்கு என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். எத்தனை பிரிவுகளா வேணுங்கிறத பிரிக்கலாம். சோ அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன்ஸ். சரியா? இப்ப நாங்க பார்ப்போமே, இந்த ரெம்ம ஒரு பைட் மினிமமா இருக்கணும், அதை விட குறைக்கலாது, அதை விட கூடலாம் ஒரு பார்ட்டிஷன், பட் அதை விட குறைக்கலாது. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு நாங்க இதுல வந்து இப்ப நாங்க 5 பார்ட்டிஷன்ஸ் உருவாக்குறோம்னா இந்த பாருங்க 5 பார்ட்டிஷன். இது ஒரு பார்ட்டிஷன் 1, பார்ட்டிஷன் 2, பார்ட்டிஷன் 3, பார்ட்டிஷன் 4, பார்ட்டிஷன் 5. அப்ப நாங்க எத்தனை பார்ட்டிஷன்ஸ் உருவாக்கி இருக்கோம்? அப்ப இந்த ரேம் 5ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப 5 பார்ட்டிஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி ரெம் நாங்க என்ன செய்யலாம்னா வேண்டிய மாதிரி பிரிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அடுத்தது காட்டுறேன், பார்ட்டிஷன் 3. அப்ப இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? இது ஒரு பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷன் சைஸ் வந்து 1 பைட், இந்த பார்ட்டிஷன் சைஸ் வந்து 2 பைட், இந்த பார்ட்டிஷன் சைஸ் வந்து இதுவும் 2 பைட். சோ பார்ட்டிஷன்ஸ்கள் வந்து இப்படி நாங்க என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். சோ இது பார்ட்டிஷன்ஸ் பிரிக்கிற மெத்தட். நான் முதல்ல 5ஆ பிரிச்சேன். அப்ப ஒவ்வொரு பார்ட்டிஷனும் 1 பைட் 1 பைட் 1 பைட் 1 பைட் 1 பைட் 5ஆ பிரிச்சேன். இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து 3ஆ பிரிச்சிருக்கிறோம். அப்ப 3ஆ பிரிக்கிற நேரம் ஒரு பார்ட்டிஷன் எந்த அளவு சைஸா வரணுங்கிறத டிசைட் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் பார்ட்டிஷன் சொல்லுவோம். இது இன்னொரு முக்கியமான விடயம். சோ இப்ப பார்ட்டிஷன்ஸ் ஏன் நீங்க விளங்கிக்கணும்னா நாங்க பார்க்க போற பேஜிங் கான்செப்ட்ல பார்ட்டிஷன் வந்து ஒரு முக்கியமான பார்ட், ஒரு முக்கியமான டேர்ம். சரியா? ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு 2 விஷயங்கள் ரொம்பவே கிளியரா இருக்கணும். பைட் அட்ரஸ்னா என்ன, மெமரி பார்ட்டிஷன்னா என்ன அப்படிங்கிற ரெண்டுமே ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் தான். சரியா? ரைட். இப்ப சோ அடுத்த ஒரு முக்கியமான பார்ட் நான் அது சொல்றேன் என்னன்னா, இப்ப வேர்ட் லென்த்னு ஒண்ணு இருக்கு. வேர்ட் லென்த்னா சொல்
அளவு அல்லது சொல் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட் லென்த், சொல் அது நிறைய டேர்ம்ஸ்கள் சொல்லலாமா. வேர்ட் லென்த்னு தான் நாங்க சொல்லுவோம், வேர்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்ல வந்து அதை வந்து சொல் பருமன் அல்லது சொற்பருமன் அல்லது நீளம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அளவு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட் லென்த்ங்கிறது இன்னொரு முக்கியமான விடயம். நீங்க மெமரி மேனேஜ்மெண்ட்டையோ ஒரு சிபியூட ஆர்கிடெக்சரை பத்தி தெரிஞ்சிருக்க நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு வேர்ட் தான் இந்த வேர்ட் சைஸ்னா என்ன அல்லது வேர்ட் லென்த்னா என்ன அப்படிங்கிறது. சரியா? வேர்ட் லென்த்ங்கிறது இப்ப நான் சொல்லி கொடுத்த ஓரளவு விடயங்கள்ல இப்ப ஒரு அடிப்படையான கன்செப்ட் ஒன்று விளங்கி இருக்கு. என்னதுன்னா, ரெம் சிபியூவோட கம்யூனிகேட் பண்ணுது. சோ இதுக்கு உண்மைக்கே ஹெல்ப் பண்றவர் தான் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். அதை நாங்க இப்ப விடுவோமே, ரைட்? அப்ப டிரெக்டா ரெம் வந்து சிபியூட கம்யூனிகேட் பண்ணுது. அப்ப சிபியூ தனக்கு தேவையான ப்ராசஸ் சம்பந்தமான தரவுகளை பிரதான நினைவகத்துல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அப்ப பிரதான நினைவகத்துல இருந்து எடுக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல, இப்ப இவர் கிளாக் ஸ்பீட் தானே, ஒவ்வொரு டிக் டிக் ஒவ்வொரு கிளாக்ல அவர் ஒர்க் பண்ணுவாரு. அப்ப சிபியூ ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரே டைம் இப்போ ப்ராசஸ்க்கு உள்நோக்கி எடுக்கணும் தானே. இப்போ உதாரணத்துக்கு ரெம்ல இருந்து இது உள்நோக்கி எடுக்கிற நேரம் எந்த அளவு பிட்ஸ்களை ஒரு டைம்ல எடுக்குது, எந்த அளவு பிட்ஸ்களை ஒரு டைம்ல எடுக்குதுங்கிறது தான் வேர்ட் லென்த்னு சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு இப்ப 8 பிட். சோ இப்ப இதோட மீனிங் என்னன்னா, ப்ராசஸுக்கு ஒரு நேரத்துல 8 பிட்கள் சிபியூ எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அப்ப சிபியூ குள்ளுக்கு வர பிட்ஸ்கள் எண்ணிக்கை எவ்வளவாம்? 8 பிட்களா இருக்கும். சோ அப்ப வேர்ட் லென்த் என்னது? 8 பிட்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப 32 பிட்னா அப்ப என்ன மீனிங்? ஒரு சிபியூ ரெம்ல இருந்து எடுக்கிற பிட்ஸ்கட அளவு வந்து 32 பிட் ப்ராசஸ்க்காக ஒரு டைம்ல. சரியா? சோ இப்ப 64 பிட்னு வந்திருக்கு. இப்ப லேட்டஸ்டான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 32 பிட் இப்ப யூசேஜ் குறவு, யூசேஜும் இல்ல. பட் இப்ப நாங்க யூஸ் பண்றதெல்லாம் 64 பிட். அப்ப அதோட மீனிங் என்னது? நாங்க சிபியூ ப்ராசஸுக்கு எடுக்கிற பிட் ஒரு நேரத்துல 64 பிட்ஸ்களை எடுக்குமா. அப்ப 64 பிட்ஸ்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ணுமா. அப்ப அதோட பிட்ஸ்கள் எண்ணிக்கை வந்து என்னது? ரொம்ப அதிகம். சோ இதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட வேர்ட் லென்த்னு சொல்லுவாங்க. இதுதான் வேர்ட் லென்த்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நாங்க பிறகு பார்ப்போம். இந்த 64 பிட் 32 பிட் எல்லாம் நான் சொல்லி தரேன். இன்னைக்கு மோஸ்ட்லி புது கம்ப்யூட்டர்ஸ்கள்ல வந்து 64 பிட் கம்ப்யூட்டிங்ஸ் தான் பயன்படுத்தப்படுது. சோ அந்த விஷயங்கள் நீங்க ஐடி நான் பிறகு சொல்லி தரேன். பட் இப்ப உங்களுக்கு விளங்கிக்கோங்க வேர்ட் லென்த்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட். நாங்க அடுத்த வேர்ட் லென்த் மேபி 1 to 8 பிட் வந்துச்சுன்னு வைங்களேன். சோ அதோட மீனிங் என்னது? ஒரு சிபியூ ஒரு செகண்ட்ல 1 to 8, ஒரு செகண்டோ அது ஒரு லிமிட்டட் டைம், ஒரு ஷார்ட் பீரியட் டைம் ஒன்று. ஸோ 128 பிட்ஸை உள்ளுக்கு எடுக்குமாம் ப்ராசஸ்க்காக. ஸோ அப்போ பார்த்தீங்களா, பெர்ஃபார்மன்ஸ் பல மடங்கு அதிகமாக இருக்கும், இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஆரம்ப கால கணினிகள் வந்து 8 பிட் இருந்துச்சு, அப்புறம் 32 பிட் வந்திருக்கு, இப்ப 64 பிட் இருக்கு. அடுத்தது வந்தா வரும் 1 to 8 பிட் கம்ப்யூட்டிங்ஸ் தான். சோ 1 to 8 பிட் கம்ப்யூட்டிங்ஸ்னா உங்களோட சிபியூ ஒரு டைம்ல 128 பிட்ஸ்களை ப்ராசஸ்க்காக எடுக்குங்கிறது தான். சோ அப்ப இதுல வேர்ட் லென்த்னா என்னங்கிறத அழகா நோட் பண்ணிக்கோங்க. அதை நாங்க சொற்பருமன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வந்து சொல்ட நீளம்னு கூட சொல்லலாம். சரியா? வேர்ட் இல்ல, வேர்ட் WORD, வேர்ட் லென்த் அல்லது வேர்ட் சைஸ்னு கூட நாங்க சொல்லலாம். அப்ப ஐடி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வேர்ட் சைஸோ ஐடில வேர்ட் சைஸ்னா என்னன்னு கேட்டா இதுதான் மீனிங், வேற எந்த மீனிங்குமே இல்ல. ஒரு சிபியூ முறை வழிப்படுத்தலுக்காக ரெம்ல இருந்து ஒரு நேரத்துல எடுக்கக்கூடிய மொத்த பிட்களின் எண்ணிக்கை, அவ்வளவுதான். அந்த ஆன்சரை கொடுத்தீங்களா இருந்தா இதுதான் நாங்க வேர்ட் சைஸ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு தான் வேர்ட் சைஸ். வேர்ட் சைஸ் கூட 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 உங்களோட கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூடுதலா இருக்கும். சொன்னால் சொன்னேன் 32 பிட் உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கும், 64 பிட் கம்ப்யூட்டர் நீங்க வச்சிருக்கீங்களா இருந்தா 64 பிட் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையா, ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். அதனால தான் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே 64 பிட் தான். பட் சில டைம் உங்ககிட்ட இருக்கிற பழைய லேப்டாப்ஸ்களோ பழைய பிசிஸ் இருக்குமா இருந்தா அதெல்லாம் 32 பிட்ல தான் ஒர்க் பண்ணும். பட் அதோட ப்ராசஸிங் பவர் வந்து 64 பிட்டோட ஒப்பிடுற நேரம் சோ அதை விட ரொம்ப குறைவா தான் அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ இப்ப கிளியரா? சோ இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வேர்ட் சைஸ். சோ 3 முக்கியமான விஷயம், 3 இல்ல நிறைய சொல்லிட்டேன், பட் ஆனா ரொம்பவே முக்கியமான டேர்ம்ஸ் கொஞ்சம் தான் இந்த பைட் அட்ரஸ், மெமரி பைட் அட்ரஸ்,
மெமரி பார்ட்டிஷன், அது வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் லென்த் அல்லது வேர்ட் சைஸ்ங்கிறது நான் சொல்லுவோம். சரியா? அப்ப கிளியரா? சோ இதுதான் ஒரு மெமரியோட உட்கட்டமைப்பு. சோ இதை நல்லா விளங்கிக்கிட்டீங்களா இருந்தா தான் நாங்க என்ன படிக்கலாம்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டை தெளிவா படிக்கலாம். சரியா? ரைட், ஓகே. எனக்கு தேவை இந்த பார்ட் முடிகிற நேரம் நீங்க அவ்வளவு மெமரி மேனேஜ்மெண்ட் கேள்விகளையும் நீங்க தெளிவா செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். சரியா? சோ அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும். நான் ஓஎஸ்ல ஃபைல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறேன், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டேன். மெமரி மேனேஜ்மெண்ட் முடிகிறதோட ஓஎஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகளையும் உங்களுக்கு நான் தனித்தனி அனுப்புவேன். அந்த கேள்விகளை நீங்க செஞ்சிருங்க. நீங்க செஞ்சு பாருங்க. பாஸ் பேப்பர்ல விடைய பார்க்காதீங்க, நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு கேள்வியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப நீங்க கிளியர் ஆக்கிக்கோங்க எது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்திருக்குங்கிறது. அப்ப அதுல நீங்க விடுற மிஸ்டேக்ஸ்களை நீங்க ஒரு டவுட்டா இருந்தது இப்ப கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் மார்க்ஸ் மெமரி மேனேஜ்மெண்ட்ல எடுக்கணும். நீங்க உங்களுக்கு உங்களோட பேப்பர்ல 15 மார்க்ஸ் ஓஎஸ்க்கு வருதா இருந்தா அந்த 15 மார்க்ஸ் ஷுவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நீங்க அமைச்சுக்கோங்க. ரைட். சோ இப்ப நாங்க பார்த்துட்டோம். அப்ப எங்களுக்கு நல்லா கிளியரான ஒரு பிக்சர் வந்துருச்சு, மெமரினா என்ன அப்படிங்கிற விடயம் வந்துருச்சு. சரியா? சோ இப்ப நாங்க பார்க்க போறது மெமரி ஒதுக்கீடு, நினைவக ஒதுக்கீடை பத்தி பார்க்க போறோம். சொல்ற நினைவக ஒதுக்கீடு, மெமரி அலோகேஷன். இப்ப மெமரி அலோகேஷன்ங்கிறது இப்ப நாங்க நார்மலா வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர்ல பிரதானமான மெமரியை தான் நாங்க ரெம் மெமரின்னு சொல்றோம். இப்ப ரெம் மெமரியை பொறுத்த வரையில இப்ப நாங்க எந்த ஒரு ப்ராசஸர் ரன் பண்ணினாலும் அந்த ப்ராசஸ் ரெம்முலுக்கு வந்து ஒரு இடத்துல வைக்கப்படணும். ரெம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கப்பட்டா தான் அது வந்து எக்ஸிகியூஷன் பண்ணப்படும். அப்ப ரெம்முலுக்கு இந்த ப்ராசஸ்களை கொண்டு வந்து வைக்கிற நேரம் இடம் ஒதுக்கீடு செய்யப்படணும். அதைத்தான் மெமரி அலோகேஷன் சொல்லுவோம். இந்த மெமரி அலோகேஷன் யாரு செய்வார்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செய்யும். அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான். இப்ப எனக்கு வேண்டிய மாதிரி ரெம் யூஸ் பண்ணலாது. உங்களுக்கு வேணும்னா ஹார்ட் டிஸ்க்ல உங்களுக்கு வேண்டிய மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். பட் மெயின் மெமரிய உங்களுக்கு கலட்டி மாத்தலாமே ஒழிய மெமரிக்கு உள்ளுக்கு நடைபெற நிறைய விடயங்களை நீங்க டிசைட் பண்ண இயலாது. அதை டிசைட் பண்ற ஒருத்தர் யாருன்னா ஓஎஸ் மட்டும்தான். அதனால ஃபுல்லாவே உங்களோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதான் மெமரி மேனேஜ்மெண்ட்ங்கிறது. அப்ப இப்ப நான் சொன்னேன், எனக்கு முதலாவது மெமரியில எனக்கு தேவையான ஒரு ஃபைலை கொண்டு வைக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணே இல்லாது. அது எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுவார். எந்த மெமரி யாருக்கு ஒதுக்கப்படணும், எந்த ப்ராசஸ் ரெம்முக்கு கொண்டாடணும், எந்த ப்ராசஸ் ரெம்ல இருந்து வெளியே அனுப்பப்படணும், இதெல்லாம் டிசைட் பண்றவர் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். அதனால எங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளையும் ரெம்ல எங்களுக்கு பெருசா ஒண்ணுமே செய்ய இயலாது. என்னங்கிறது சரியா? ரைட். அப்ப ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்களுக்கான இடத்தை ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில ஒதுக்குறதுக்கு பேர் தான் மெமரி அலோகேஷன். இப்ப மெமரி அலோகேஷன்ங்கிற நேரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு 2 விதமான அலோகேஷன் டெக்னிக்ஸ் வந்து பயன்படுத்தும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஒன்னு வந்து கண்டிகுவஸ் டெக்னிக், தொடர்ச்சியான ஒதுக்கீடு. சரியா? இன்னொன்னு நான் கண்டிகுவஸ் டெக்னிக், தொடர்ச்சியற்ற ஒதுக்கீடு. 2 விதமான ஒதுக்கீடுகள் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுமா. ப்ராசஸ்களுக்கான இடங்களை வந்து ரெம்ல ஒதுக்குறதுக்காக. இதுதான் மெமரி அலோகேஷன் டெக்னிக். மெமரி அலோகேஷன் டெக்னிக் இந்த 2 டெக்னிக்குமே உங்களுக்கு டீடைலா இல்ல, பட் என்ன விளங்கிக்கோங்க. கண்டிகுவஸ், தொடர்ச்சியான, அடுத்தடுத்த அப்படிங்கிற கான்செப்ட் தான். நாங்க ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஃபைல்கள் வந்து அலோகேட் பண்ணப்படுற நேரம் நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஆனா கன்செப்ட் எல்லாம் ஒன்னே தான், பட் மெமரி வந்து என்ன இருக்குன்னா மாறி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்ப நீங்க விளங்கிக்கணும் கண்டிகுவஸ் அலோகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா கிளாஸ் வந்தவருக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். சரியா? ரைட். இப்ப நான் சொல்றேன், இந்த பாருங்க, இப்ப இது எங்கட ரேம். சோ ரேம்ல வேர்டுங்கிற ஒரு ப்ராசஸ் லோட் ஆகுது. அப்ப வேர்டுக்கான மெமரி எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கு? முதலாவது, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அடுத்த மெமரி லொகேஷன்ஸ் வந்து அந்த வேர்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குமா இருந்தா இதுதான் கண்டிகுவஸ் அலோகேஷன். நாங்க ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தோம் தானே, ஒரு ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்குள்ளால அடுத்தடுத்த ஒதுக்கீடுங்கிறது நாங்க பார்த்தோம். சோ அதே மாதிரி தான் ரெம்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்கள், அடுத்தடுத்த முகவரிகள் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு ஒதுக்கப்படுமா இருந்தா அந்த ஒதுக்கீட்டு முறையை தான் நாங்க
தொடர்ச்சியான ஒதுக்கீட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அடுத்தடுத்த ஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவோம். இது மெமரி அலோகேஷன்ல உங்களோட பிரதான மெமரி அலோகேஷனை பொறுத்தவரையில. சோ இதுதான் கண்டிகுவஸ். சோ கண்டிகுவஸ் இப்ப பயன்பாட்டுல இல்ல. இது ஆரம்ப கால ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் வந்து இந்த கண்டிகுவஸ் டெக்னிக்கை தான் பயன்படுத்துச்சு. இதுல ரெண்டு மெத்தட் இருந்துச்சு. ஒன்னு ஃபிக்ஸ்ட் பார்ட்டிஷன் சொல்லுவோம், இன்னொன்னு வேரியபிள் பார்ட்டிஷன் சொல்லுவோம். இந்த பாத்தீங்களா பார்ட்டிஷன்ங்கிற வேர்ட் வருது. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமே, பார்ட்டிஷன் என்னது, மெமரிய பிரிக்கிறது, அவ்வளவுதான் பார்ட்டிஷன்ங்கிறது. சரியா? ரைட். அப்ப கண்டிகுவஸ் அலோகேஷன் பொறுத்த வரையில இப்ப அடுத்தடுத்த முகவரிகள் ஒதுக்கப்படுதுங்கிற நேரம் இது இப்ப பயன்பாட்டுல இல்ல, இந்த முதல் பயன்பாட்டுல இல்ல. பட் இது உங்களுக்கு பாடத்திலையும் இல்ல. பட் ஆனா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா, ஒரு யூனிவர்சிட்டியில ஓஎஸ் படிக்கிற ஒருத்தரா இருந்தா கட்டாயமா இந்த கண்டிகுவஸ் அலோகேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் உங்களுக்கு இல்லையா, நாங்க அதெல்லாம் போன மாதிரி இருந்தா உங்களுக்கு சும்மா குழப்பிக்கிறீங்க. ரைட். அப்ப கண்டிகுவஸ் உங்களுக்கு இல்ல. சோ அடுத்த மெத்தட் வந்து என்னது, நான் கண்டிகுவஸ். இப்ப இதை புரிஞ்சவருக்கு அடுத்தது டக்குன்னு நாங்க அங்க பார்த்தோமே இண்டெக்ஸ்ட் அலோகேஷன், அதே வந்து பாத்தீங்களா இருந்தா லிங்க்ட் அலோகேஷன் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் கண்டிகுவஸ். அதாவது அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ஸ் இல்லாம வேண்டிய மெமரி லொகேஷன்ஸ்கள் ஒரு ப்ராசஸ்க்கு ஒதுக்கப்படுமா இருந்தா அதுதான் நான் கண்டிகுவஸ்னு சொல்லுவோம். உதாரணத்தை எடுத்துக்கிறோம், இப்ப வேர்ட் ப்ராசஸ், இதுல இந்த மாதிரி ப்ராசஸ் வேர்ட் ரன் ஆகுது. இதுல ஒரு போர்ஷன் 0th அட்ரஸ்ல இருக்கு, அடுத்த போர்ஷன் 6வது அட்ரஸ்ல இருக்கு, அடுத்த போர்ஷன் 3வது அட்ரஸ்ல இருக்கு, அடுத்த போர்ஷன் 5வது அட்ரஸ்ல இருக்கு. அப்ப உங்களோட மெமரியில இந்த குறிப்பிட்ட வேர்ட் அங்க இங்கன்னு நிறைய இடங்களை பயன்படுத்தி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்ப இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா நான் கண்டிகுவஸ்னு சொல்லுவோம். அப்ப இது ரெண்டுமே சிம்பிளான டேர்ம் ரெண்டு தானே. தொடர்ச்சியான ஒதுக்கீடுனா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம், ஒரு மெமரியில மெமரி அட்ரஸ்களானது ஒரு குறிப்பிட்ட முறைக்கான மெமரியானது அடுத்தடுத்த முகவரிகள் ஒதுக்கப்படுமா இருந்தா அது கண்டிகுவஸ் அல்லது தொடர்ச்சியானதுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம வேற எங்க வேணா அடுத்தடுத்து இல்லாம எப்படி வேணாலும் ஒதுக்கலாம். அடுத்தடுத்து இல்லைன்னா பக்கத்துல கொடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படியா இருந்தா அது நாங்க நான் கண்டிகுவஸ் அலோகேஷன் சொல்லுவோம். அப்ப இதுதான் ரொம்ப பாப்புலர். மாடர்ன் ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் வந்து நான் கண்டிகுவஸ் டெக்னிக்ஸ் தான் பயன்படுத்துது. சோ இதன் மூலமா உங்களோட ரேம் ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாம் நடக்காது, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் எல்லாம் ரெம்லையும் வரும். அதெல்லாத்தையும் தவிர்த்து ஒரு சிறப்பான முறையில ரெம்மை யூஸ் பண்றது. நாங்க ஏன் ரெம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம்னா இது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். 8GB அந்த 8GB தான் எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணணும். 4GB இந்த 4GB தான் எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணணும். அப்படின்னா இவருக்குள்ளால இருக்கக்கூடிய இடங்களை வந்து வீண் விரயமாக்காம சிறப்பான முறையில் என்ன செஞ்சாகணும்னா பயன்படுத்தி ஆகணும். சோ அதனால இந்த கண்டிகுவஸ் டெக்னிக்ஸ் வந்து சரியான டெக்னிக்ஸ்களை கன்சிடர் பண்ணாம இப்ப என்ன செய்யறாங்கன்னா நான் கண்டிகுவஸ் முறைகளை தான் பயன்படுத்துறாங்க. சோ அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தான் பேஜிங், multi-level paging, inverted paging, segmentation, segmented pagingங்கிற எல்லாத்துலயுமே பேஜிங் வருது. பாத்தீங்களா, எல்லாத்துலயுமே பேஜிங் வருது. அப்ப அதோட மீனிங் என்னன்னா பேஜிங் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. பேஜிங்ங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. பட் இதுல சில குறைபாடுகள் இருந்துச்சு. அதனால மல்டி லெவல் பேஜிங் வந்துச்சு. அதோட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு இன்வெர்டட் பேஜிங் வந்துச்சு. அதுக்கு பிறகு செக்மெண்டேஷன் ஒன்று வந்துச்சு. இப்ப மாடர்னா செக்மெண்டட் பேஜிங். அப்ப இதையும் பேஜிங்கையும் கம்பைன் பண்ணி ஒரு புது டெக்னிக் இப்ப யூஸ் பண்றாங்க. அதுதான் செக்மெண்டட் பேஜிங்ங்கிறது. அப்ப இதுதான் அப்ப மெமரியில இட ஒதுக்கீடு பண்ற ஒரு முறை தான் நான் கண்டிகுவஸ். அதுல இருக்கக்கூடிய முறைகள்ல ஒரு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா பேஜிங். சோ குறைஞ்சது பேஜிங் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பேஜிங்ங்கிறது ஒரு பணி செயல்முறையுமே ஒரு உங்களோட பிரதான நினைவகத்தை முறைகளுக்காக ஒதுக்கீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படும் முறைதான் பேஜிங். சோ இதுதான் நாங்க பார்க்க போற பாடம். சோ இதுக்கு நிறைய பேர் பேஜிங்கே வந்திருப்பாங்க. பேஜிங்னே என்னன்னு தெரியாம, பேஜிங்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கொஞ்சம் கேள்விகள் வர மெத்தட் ஒன்று இருக்கு தானே, அந்த மெத்தட் தான் செய்யறதுக்கு பழகுறாங்களே ஒழிய அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்க, உள்ளுக்கு இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுக்கிறாம கணக்குகள் செய்யறாங்க. நிறைய பேர் கணக்கு செய்வாங்க, நான் பார்த்திருக்கேன். நெட்வொர்க் கணக்கு கொடுத்தா செய்வாங்க, பட் ஆனா அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க ரோபோ மாதிரி ஒரு கணக்கை கொடுத்தா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவங்க மார்க்ஸ் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்படி ஐடி படிக்காதீங்க மலேஷா. சோ ஐடில நிறைய கான்செப்ட்களை
தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இப்ப உங்களுக்கு இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. உங்களுக்கு இருக்கிறது பேஜிங். உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் பார்ட்டிஷனும் இல்ல, வேரியபிள் பார்ட்டிஷனும் இல்ல. உங்களுக்கு பேஜிங்ங்கிற ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான் உங்களோட A லெவல் ICT சிலபஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட். சோ இதுதான் நாங்க பார்க்க போற பகுதி. அப்ப நாங்க பேஜிங்ங்கிற ஒரு கான்செப்ட முடிச்ச மாதிரி இருந்தா மெமரி மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு. சோ அவ்வளவுதான், பேஜிங்க தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். அப்போ ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட பேஜிங்ங்கிற நேரம், இப்ப இந்த பேஜிங்க்கு கீழே நீங்க விளங்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கு. இந்த பேஜிங்னா என்ன? சோ அப்ப இந்த பேஜிங்கை பத்தி சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு சிம்பிளா விளங்குது. உங்களோட கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ்கள் இருக்கு. ப்ராசஸ் நாங்க படிச்சிருக்கிறோம் தானே. உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்கள் இயக்க நிலைக்கு வார நேரம் அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராசஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த ப்ராசஸ்கள் வந்து எங்க ஒதுக்கப்படணும்? உங்களோட ரெம்ல ஒதுக்கப்படணும். ஒதுக்குறதுக்காக உங்களோட ரெம்ட இட ஒதுக்கீட்டுல ஒரு முறைத்தான் என்னதுன்னா பேஜிங். சோ இந்த பேஜிங்க நல்லா விளங்கிக்கிறணுமா இருந்தா சில அடிப்படையான விடயங்கள் நீங்க வந்து பேஜிங்குள்ளால விளங்கிக்கிறணும். சரியா? சோ அதுல முக்கியமான ஒரு விடயம் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரெம் சம்பந்தமா நாங்க ரெம்ல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட் அதுக்கு சில முக்கியமான விடயங்கள் இதுக்கு மேலதிகமா நான் சொல்லி தருவேன். சோ அதுல ஃப்ரேமிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரேம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பிசிக்கல் அட்ரஸ் பௌதீக முகவரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரேம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சட்டம் ஃப்ரேம்ங்கிறது சட்டம். ஃப்ரேம் ஆஃப்செட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுகள் நீங்க விளங்கிக்கிறணும். ரைட்டா? அதே நேரம் ப்ராசஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய பகுதி என்னன்னா பேஜ்னா என்ன, பேஜிங்னா என்ன, பேஜஸ்னா என்ன. பேஜிங் ஓரளவுக்காவது நாங்க பார்த்தா இருக்கிறோம். சரியா? பேஜிங், பேஜஸ், தர்க்க முகவரிகள், லாஜிக்கல் அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ பேஜ் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பேஜ் ஆஃப்செட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இத கொஞ்சம் தெளிவாகிக்கிறணும், இத கொஞ்சம் தெளிவாகிக்கிறணும். அதோட நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பார்ட் வந்து பேஜ் டேபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பேஜ் டேபிள் என்ட்ரினா என்னன்னு விளங்கி இருக்கணும். பேஜ் டேபிள் உன்னோட சைஸ் விளங்கி இருக்கணும். இதுலயும் வரும் ப்ராசஸ் சைஸ், ரெம் சைஸ் வருமா, அதை நாங்க மென்ஷன் பண்ணல, பட் வரும். சரியா? சோ பேஜ் டேபிள் சைஸ் தெரிஞ்சிருக்கணும். அட்ரஸ் மேப்பிங் எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாத்தீங்களா இருந்தா இந்த அட்ரஸ் மேப்பிங்ஸ்களை பத்தி தான் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். சரியா? சோ அதோட மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் நான் சொன்னேன் ஒரு ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் வந்து ரொம்ப முக்கியம். அட்ரஸ் மேப்பிங் பண்றதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பர்சன் தான் யாருன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். இது தான் பேஜ் டேபிள பயன்படுத்தும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா இங்க பாக்குற நேரம் பெருசு மாதிரி இருந்தாலும் இத அழகா விளங்கிட்டீங்களா இருந்தா இது சரியான சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். சோ இப்ப இந்த விஷயங்கள் தான் பேஜிங்ல நாங்க பார்க்க போறோம். ரைட்? இதுக்கு அங்கிட்டுக்கு ஏதாவது கிளியரான விஷயங்கள் டவுட்கள் இருக்குமா இருந்தா கேட்டுக்கோங்க. சரியா? இப்ப பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது இதுவரையும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா சொல்லுங்க, நாங்க பார்ப்போம் அடுத்தது என்ன செய்யறது அப்படிங்கிறது. அடுத்தது பார்க்க போறது வந்து நான் இங்க இருந்து வர போறது இல்ல. நாங்க இதை பார்த்துட்டு வருவோம். நாங்க பேஜிங்ல ஒண்ணாவது ஃப்ரேமிங்க பார்ப்போம். ரெம்ம நாங்க படிச்சு தானே இருக்கிறோம். உட்கட்டமைப்புகள் உறவுக்காவது பார்த்துருக்கிறனால நாங்க இதையும் படிச்சு தான் இருக்கிறோம். ப்ரொசஸையும் பார்த்து தான் இருக்கிறோம். பட் இப்ப இதை கொஞ்சம் மேலதிகமா உள்ளுக்கு விளங்கிக்கிட்டோமா இருந்தா இது எல்லாமே எங்களுக்கு கிளியர் ஆயிரும். இதை நல்லா விளங்கிக்கிட்டா இருந்தா இது சரியான லேஸ். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இருந்தா இது சரியான லேசான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? ரைட். உங்களுக்கு இதுவரையும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா நீங்க கேட்கலாம். மெமரி மேனேஜ்மெண்ட்ல. ரைட். ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியரா இருந்தா ஸோ அப்போ நான் நேரடியா நாங்க போற அடுத்த செக்ஷன் வந்து பேஜிங் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இப்போ பேஜிங்ல இந்த பார்ட்ஸ்ல இருக்க சொல்லித்தரேன். ஃப்ரேமிங்னா என்ன, ஸோ ஃப்ரேம்னா என்ன, பௌதீக முகவரின்னு என்ன, சட்ட எண்ணுன்னா என்ன, சட்ட ஆஃப்செட் என்ன, ஒரு இதுல நிறைய வரும். ஃப்ரேம் சைஸ் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இங்க நான் பிரதானமான தலைப்புகள் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இப்போ நாங்க இந்த டேர்ம்ஸ்களை நாங்க டீட்டெயிலா பார்ப்போம் என்ன அதுக்கு வருது அப்படிங்கிறது. ரைட். சோ இப்ப நீங்க
ஆல்ரெடி இப்ப மெமரியோட உட்கட்டமைப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ உட்கட்டமைப்பு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்ப உட்கட்டமைப்பு உங்களுக்கு கிளியரா இருக்குமா இருந்தா இப்ப இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கும். சரியா? ரைட். இதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி தான் இது இப்ப நான் எழுதி தான் காட்ட போறேன் இந்த விடயங்கள் என்னங்கிறது. ஸோ இப்ப உங்களோட ரெம் நாங்க எடுத்துக்கிறோமே. ஸோ இப்ப ரெம் உங்களுக்கு சிம்பிளா தெரியும். ஸோ அப்ப நான் எனக்கு ஒரு ரேம் ஒன்று இருக்கு. ஸோ இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இந்த ரேம்ட சைஸ் உங்களுக்கு தெரியும் 2GB 4GB 8GBன்னு நாங்க எடுத்த மாதிரி தான் எங்களுக்கு கணக்கு செய்யறது கஷ்டமா இருக்கும். ஸோ ஆனா எக்ஸாம்ல கேட்பாங்க. பட் உங்களுக்கு நாங்க இந்த படிக்கிற விஷயங்களை விளங்கிக்கிறதுக்காக நாங்க வந்து என்ன செய்வோம்னா இத இப்ப ரெம்ங்கிறது ஒரு 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 நான் ஈஸியா இது ஒரு 32 பைட்ஸா எடுக்கிறேன். ஒரு ரெம் ஒன்று இருக்கு. அதோட சைஸ் என்னது 32 பைட். அப்ப இதோட கெப்பாசிட்டி. ஸோ இதுல கெப்பாசிட்டி கொள்ளளவு வந்து 32 பைட் ரெம் ஒன்று இருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க இந்த விஷயங்கள் என்னங்கிறது. சரியா? ரைட். அப்ப 32 பைட் மெமரி ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுறேனே. இதுதான் என் மெமரி. ஸோ இது வந்து 32 பைட்ஸா இருக்கு. இந்த சைஸ் வந்து 32 பைட்ஸ். ரைட். ஸோ ஃபுல் சைஸும் 32 பைட்ஸ். ஸோ அப்ப இந்த மெமரி இருக்கு தானே, இந்த ரேம் இருக்கு தானே, இந்த ரேம்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், பார்ட்டிஷன். ரைட்டா? பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷன் என்னன்னா நாங்க பார்த்தது ஒரு மெமரிய பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா பார்ட்டிஷன். சரியா? அப்ப ஒரு மெமரிய பிரிக்கிற நேரம் சம பிரிவுகளாக பிரிச்சோமா இருந்தா அதோட மீனிங் என்னது? சம பிரிவுகளாக பிரிக்கிறது மீனிங் என்னது? இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் ஒன்று இருக்கு. அந்த ரூமை 4 ரூமும் சரியான சமனா பிரிச்சீங்களா இருந்தா அது பார்ட்டிஷன் தான். பட் ஒவ்வொரு ரூமும் சமனா இருக்கு. அதே மாதிரி உங்களோட மெமரிய பிரிக்க போறோம். பிரிக்கிற நேரம் ஒவ்வொரு பிரிவுகளும் சமனான பிரிவுகளாக பிரிக்கப்படுமா இருந்தா அந்த பிரிக்கப்படுற பகுதிக்கு பேர் தான் என்னதுன்னா ஃப்ரேம். அத பிரிக்கிற நிகழ்வுக்கு பேர் வந்து ஃப்ரேமிங். ரெண்டு டேர்ம் சிம்பிளா விளங்கி இருக்கும். ஃப்ரேமிங்ங்கிறது ரெம்ம சமசமனா பிரிக்கிறது. அப்ப பிரிக்கிற நேரம் ஒரு பகுதி வருது தானே, அந்த ஒரு பகுதியை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேம்னு சொல்லுவோம். சட்டம், சட்டமாக்கல், சட்டம். இதுதான். அப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா 32 பைட்ஸ் ரெம் இருக்கு. நாங்க என்ன செய்யலாம்னா இத சம பிரிவுகளாக பிரிக்க போறோம். சோ அப்ப நான் எப்பயுமே 8 இந்த 2 மடங்குகள் தான் ஐடில நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மடங்குகள். ஏன்னா எப்பயுமே எதா இருந்தாலும் கம்ப்யூட்டரோட 2 மடங்குகள் தான் யூஸ் ஆகும். சோ அதனால நான் என்ன செய்ய போறேன்னா இத 32 பைட்டை 8 பிரிவுகளாக பிரிக்க போறேன். அப்ப 2 3 8 பிரிவுகளாக பிரிக்க போறேன். அப்போ ஒவ்வொரு பிரிவுகளும் வந்து 4 பைட்ஸ் கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப ரைட். அப்படி பிரிப்போமே நாங்க. அப்ப இது வந்து முதலாவது 1, இது வந்து 2, இது வந்து 3, 4, 5, 6, 7, 8. சோ அப்ப 1 2 3 4 5 6 7 8. இங்க இது கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சிறுசு, இது பெருசு, இது சிறுசுங்கிறது மெயின் பண்ணீங்க. எல்லாமே 4 பைட் தான். எல்லாமே 4 பைட் தான். சோ அப்ப இது 8 பிரிவுகள் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல போடுறேன் இது 4 பைட். சோ இது 4 பைட். சோ இது 4 பைட். எல்லாமே 4 பைட்ஸ். சோ 4 பைட்ல 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை பார்ட்டிஷன்ஸ்? 8 பார்ட்டிஷன் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பார்ட்டிஷன் சைஸ் வந்து 4 பைட். இந்த ஒரு பார்ட்டிஷனை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது உண்மைக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குன்னா 8 ஃப்ரேம்ஸ் இருக்கு. பார்ட்டிஷன்ங்கிற வேர்டை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் பேஜிங்ல. சரியா? அப்ப பேஜிங்ல அதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு வேர்ட் தான் என்னதுன்னா ஃப்ரேம். அதுதான் நாங்க ஃப்ரேம்னு சொல்லுவோம். கிளியரா? அப்ப என்னங்கிறது? ரைட். அப்ப இதெல்லாம் வந்து ஃப்ரேம்ஸ். அப்ப மெமரி இப்ப ஃப்ரேம்ஸா பிரிச்சாச்சு. அப்ப இந்த மெமரியை ஃப்ரேம்ஸா பிரிச்சோன்னு இப்ப எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. என்னதுன்னா மெமரியோட ஃப்ரேம்ஸ் எந்த ஃப்ரேம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப இந்த ஃப்ரேம் என்ன, இந்த ஃப்ரேம் என்ன, இந்த ஃப்ரேம் என்னன்னு ஒரு ஃப்ரேம்ஸ்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு தேவை இருக்கு தானே. அப்ப என்ன செய்யப்படும்னா இந்த ஃப்ரேம்கள் நம்பர் பண்ணப்படும். 0 நான் சொன்னேன் 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7. என்ன 8 ஃப்ரேம்ஸ் இருக்கு. 0ல ஸ்டார்ட் பண்றோமா இருந்தா 7ல தானே முடியும். அப்ப 8 ஃப்ரேமுமே
நம்பர் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளவு சிம்பிள். அப்ப இது 5வது ஃப்ரேம், இது 4வது ஃப்ரேம், இது 7வது ஃப்ரேம், இது 2வது ஃப்ரேம்ன்ட்டு இப்ப ஒரு மெமரியில ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு மெத்தட் வந்துருச்சு, ஃப்ரேம்ஸ்கள் வந்துருச்சு. ரைட். இப்ப இது 4 பைட்ஸ் தானே இருக்கு. அப்ப 4 பைட்டுங்கிற நேரம் நீங்க உங்களுக்கு நான் ரெம்ட ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், பைட் அட்ரஸிங். பைட் அட்ரஸிங் சொல்லி கொடுத்தேன். சோ பைட் அட்ரஸிங் என்னது? ரெம்ல எப்பயுமே ஒரு இடத்தை அடையாளப்படுத்துறதுக்கு என்ன செய்யப்படும்னா ஒரு பைட் தான் அடையாளப்படுத்தப்படும், ஒரு பைட் தான் பிரிவுகளா இருக்கும். அப்ப இது 4 பைட் இருந்ததுக்கு இந்த 4 பைட்டுங்கிறது ஒரு ஃப்ரேம். பட் ஆனா மெமரியில இதுல எத்தனை, இதுல 4 பைட்ஸ் இருக்கு தானே. அப்ப இந்த 4 பைட்டையும் நாங்க வேறையா காட்டுவோம். அப்ப 4 பிரிவுகள் இங்க டைரக்டா காட்டுறோம். இது 1, இது 2, இது 3, 4. சோ 4 பைட்டை நான் பாக்ஸ் பண்ணி காட்டிட்டேன். அப்ப இந்த ஒரு பகுதி தான் பைட் அட்ரஸ். இதுதான் ஒரு பைட். இங்க தான் டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. அப்ப எங்க டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு 5 பைட் தேவைன்னா 1 2 3 4 5 பைட்கள் எடுக்கப்பட போகுது. இதுக்கு தான் அந்த பைட்கள் இப்போ ஒரு பாக்ஸ் எனக்கு என்னத்தை குறிப்பிடுது? ஒரு பைட்டை குறிப்பிடுது. அப்ப இத நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த ஃப்ரேம்ஸ் இப்படி பிரிக்கப்படுறத நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேம் ஆஃப்செட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேம்கள் இப்படி நம்பர் பண்றது சொல்லுவோம் ஃப்ரேம் நம்பர். ஃப்ரேம்ஸ்களை இப்படி பிரிக்கிறது நாங்க சொல்லுவோம் ஃப்ரேம் ஆஃப்செட். ஒரு டேபிள் கட்டமைப்பு தானே வருது. அப்ப ஃப்ரேம் ஆஃப்செட்டும் நம்பரிங்ல தான் போகும். 0 1 2 3. சோ அப்ப இப்போ ஒரு ரெம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அழகா தெளிவா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப டெக்னிக்கலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றுமே ரெம்ட முகவரிகள் தான். இது ஒவ்வொன்றுமே ரெம்ட முகவரிகள் தான். சோ நாங்க டெசிமல்ல சும்மா எழுதி பார்ப்போம். இப்ப இது உண்மைக்கு முதலாவது பைட் அட்ரஸ் இது தானே. நான் சின்னது எழுதுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31. சோ மொத்தம் 32 பைட் அட்ரஸ் இருக்கு. சோ ஒவ்வொன்றையும் டெசிமல் அடையாளப்படுத்திருக்கேன். பாருங்க, இது 14வது பைட் அட்ரஸ், இது 5வது பைட் அட்ரஸ், இது 10வது பைட் அட்ரஸ், இது 23வது பைட் அட்ரஸ், இது 25வது பைட் அட்ரஸ். சோ இப்படித்தான் நார்மலா ஒரு மெமரி வந்து அட்ரஸ் பண்ணப்படுது. பட் ஆனா எப்பயுமே இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த பைட் அட்ரஸ்கள் உண்மைக்கே இந்த ஒரு குறிப்பிட்ட மெமரி செல் தான் இந்த குறிப்பிட்ட மெமரி அட்ரஸ் வந்து எக்ஸஸ் பண்றதுக்கு சோ இந்த மாதிரியான நம்பர்கள் வந்து ஜெனரலா யூஸ் பண்ணப்படும். பட் எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ரெம் ஃப்ரேம்ஸா பிரிச்சிருக்கிறோம். அப்ப ஃப்ரேம்ஸ்களை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஃப்ரேம்ஸ்களை நாங்க பொதுவா ஃப்ரேம் நம்பர்ஸ்களை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரம் அந்த ஃப்ரேம்கள்ல ஒவ்வொரு பகுதியையும் வந்து ஃப்ரேம் ஆஃப்செட்ல அடையாளப்படுத்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு லேசான மெத்தட் ஒன்று இருக்கு. என்னன்னா இப்ப பாருங்க, இந்த 13வது அப்படி இல்லாட்டி நாங்க இதுல இருக்கக்கூடிய ஏதாவது 25வது பைட் அட்ரஸ்ங்கிறது சிம்பிளா எப்படி சொல்லலாம், 6வது ஃப்ரேம்ல 1வது ஆஃப்செட். அப்ப 6வது ஃப்ரேம்ல 1வது ஆஃப்செட். பாத்தீங்களா? அப்ப இது உண்மைக்கு எங்களுக்கு பைட் அட்ரஸ் அடையாளப்படுத்துறதுக்கு லேசான ஒரு மெத்தட் தான் இது. அப்ப இது உண்மைக்கு 25வது பைட் அட்ரஸ் தான். பட் ஆனா இது இலகுவா நாங்க எப்படி அடையாளப்படுத்தலாம்னா 6வது ஃப்ரேம்ல 1வது ஆஃப்செட். சரியா? இது நீங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா இருந்தா, இப்ப நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எக்ஸல்ல நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்களா இருந்தா, இப்ப எக்ஸல் வந்து ஒரு பெரிய டேபிள் தானே. எக்ஸல் வந்து ஒரு பெரிய டேபிள். அப்ப இந்த எக்ஸல் டேபிள் வந்து நாங்க பார்த்தோம்னா அந்த டேபிள் ரோ காலம்ஸ் இப்படி ஒரு டேபிளா தான் இருக்கும். ரோஸ் காலம்ஸ்களா பிரிக்கப்பட்டிருக்கும். நாங்க பார்ப்போம், முடிஞ்சிருங்க.
இப்ப நாங்க ஒரு blank ஒர்க் புக்கு போனோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 2 3 4 5 6 7 8ன்னு நம்பர்ஸ் பண்ணிருக்கு ரோஸ்கள். ABCDEFGHIJKன்னு காலம்ஸ்கள் நம்பர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நான் குறிப்பிட்ட ஒரு இடத்தை எடுத்தேன்னா அது உண்மைக்கு இது எத்தனையாவது ஒரு செல் தான் இது. பட் ஆனா இந்த செல்லை நாங்க எப்படி ஈஸியா அடையாளப்படுத்துறோம்? எஃப் எஃப் எஃப்ங்கிற கொலம்ல 11ங்கிற ரோ அதை வச்சுதான் அடையாளப்படுத்துறோம். பாத்தீங்களா இந்த ரோ நம்பரும் இந்த கொலமும் மீட் பண்றது தான் நாங்க ஒரு குறிப்பிட்ட செல்லுன்னு அடையாளப்படுத்துறோம். சோ இதே மாதிரி தான் உங்களோட மெமரியில இங்கேயும் நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு பைட் அட்ரஸ் அடையாளப்படுத்துறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா 2 விடயங்களை பயன்படுத்துறோம். அதுல ஒண்ணு வந்து ஃப்ரேம் நம்பரையும் இன்னொன்னு வந்து ஃப்ரேம் ஆஃப்செட்டையும் பயன்படுத்துறோம். அப்ப உதாரணத்துக்கு இந்த 25 எடுப்புமே நாங்க இந்த 25ங்கிறது நாங்க எத்தனாவது ஃப்ரேம் நம்பர்? அப்ப இந்த 25ங்கிற இந்த அட்ரஸ் வந்து நாங்க என்னன்னு சொல்லலாம்னா ஒரு பைட் அட்ரஸ். இது எத்தனாவது பைட் அட்ரஸ்னா 25வது பைட் அட்ரஸ். அப்ப 25வது பைட் அட்ரஸ் எப்படி நாங்க ஈஸியா அடையாளப்படுத்தலாம்னா 6வது ஃப்ரேம் ஆஃப்செட் வந்து 1. அப்ப இது வந்து ஃப்ரேம் நம்பர், இது வந்து ஃப்ரேம் ஆஃப்செட். சொல்லுங்க. அப்ப எப்பயுமே அப்ப இது 61 இல்ல, இதோட மீனிங் 61 இல்ல. இது நான் இது பைனரில காட்டுறேன். இது உண்மைக்கு டெசிமல்ல சொல்லியிருக்கிறேன். 6வது ஃப்ரேம்ல 1வது ஆஃப்செட். சரியா? அப்ப இதுல 25ங்கிற அட்ரஸ் இத்தான இந்த பைட் அட்ரஸ் இருக்கு. அப்ப இது உண்மைக்கே இப்ப நாங்க கம்ப்யூட்டர்ல டெசிமல் இப்படி காட்ட மாட்டோமே. இது நாங்க எப்படி காட்டுவோம்னா பைனரிஸ்ல தானே காட்டுவோம். அப்ப பைனரிஸ்ல காட்டணுமா இருந்தா இப்ப நல்லா பாருங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்ன இதெல்லாம் 2ன் மடங்குகள்ல தான் வரும்ட்டு. சரியா? சோ அப்ப 0ல இருந்து 7 வரையும் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஆக்டல் 0ல இருந்து 7 வரையும் இருக்கு. 0ல இருந்து 7 வரையுமான ரீப்ரசன்டேஷன் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு 3 பிட் தேவை. 3 பிட் தேவை. அப்ப உண்மைக்கே ஃப்ரேம் நம்பரை காட்டுறதுக்கு 3 பிட் தேவை. ரைட்? ஃப்ரேம் ஆஃப்செட் வந்து 4 தான் இருக்கு. அப்ப எத்தனை பிட் தேவை? 2 பிட் தேவை. பாத்தீங்களா? ஃப்ரேம் நம்பருக்கு 3 பிட். இந்த ரெம பொறுத்த வரையில ஃப்ரேம் நம்பருக்கு 3 பிட், ஃப்ரேம் ஆஃப்செட்டுக்கு 2 பிட். அப்ப மொத்த பைட் அட்ரஸுக்கு எத்தனை பிட் பயன்படுத்தப்படுது? 5 பிட் பயன்படுத்தப்படுது. நல்லா விளங்கிக்கோங்க. இது 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 நல்லா விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து சிம்பிளாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? பேஜஸ் வந்து சிம்பிளாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? ரைட். அப்ப இந்த பைட் அட்ரஸ் வந்து இப்ப 25ங்கிற பைட் அட்ரஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் 6வது ஃப்ரேம் நம்பர்ல 1வது ஃப்ரேம் ஆஃப்செட்ல இருக்குன்ட்டு. அப்ப இதை அடையாளப்படுத்தணுமா இருந்தா ஃப்ரேம் நம்பர் 6, பட் இந்த மொத்த ஃப்ரேம்கள் வந்து 8 ஃப்ரேம்கள் இருக்கு. அப்ப கட்டாயம் எங்களுக்கு 3 பிட் வேணும். அது பைனரில படிச்சிருக்கீங்க தானே? 3 பிட் வந்த எத்தனை, 4 பிட் வந்த எத்தனை. அப்ப உதாரணத்துக்கு 3 பிட்னா 8 டிஃபரெண்டான கம்பினேஷன்ஸ் எழுதலாம். 4 பிட்னா 16 எழுதலாம். 5 பிட்னா 32 எழுதலாம். அது மாதிரி தான். அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல 8 இருக்குன்னா எங்களுக்கு 3 பிட் வேணும். ஃப்ரேம் ஆஃப்செட் வந்து 4 இருக்குன்னா எங்களுக்கு 2 பிட் வேணும். அப்ப மொத்தமா ஒரு பைட் அட்ரஸ்க்கு எங்களுக்கு எத்தனை பிட் வேணும்னா 5 பிட் வேணும். அப்ப ஒரிஜினலா இந்த அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப 6வது ஃப்ரேம் நீங்க பைனரிக்கு மாத்துனீங்களா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? 110. அதாவது உங்களுக்கு கிடைக்கிறது 110. சாரி 110 இல்ல, ஃப்ரேம் நம்பர் வந்து 6. அப்ப எங்களுக்கு கிடைக்கும் 110. ஃப்ரேம் ஆஃப்செட் வந்து 1 நாங்க 2 பிட்ல எழுதணும். 1 நாங்க 2 பிட்ல எழுதணுமா இருந்தா 01. பாத்தீங்களா? இங்க இப்படி 5 பிட்ல காட்டியிருக்கிறேன். 5 பிட்ல காட்டியிருக்கிறேன். பட் இப்படி பிரிவுகள் காட்ட மாட்டாங்க. கேள்விகள் பிரிவு காட்ட மாட்டாங்க. அவங்க நீங்க இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜை வச்சுக்கிட்டு தான் எத்தனை பிட்ஸ்ங்கிறது எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிக்கிறணும். சோ அதனால கவனமா நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய விடயம் இதுதான். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல உண்மைக்கு என்ன வந்திருக்கு? 1100. உண்மைக்கே இது நான் காரணம் இங்க ஒரு பிரிவு வருது. சோ இந்த சவுண்ட்ஸ் கேக்குது எல்லாத்துக்கும்? ரைட். சோ அப்ப 5 பிட். 5 பிட்ல நான் எழுதி காட்டியிருக்கிறேன் 110. 110 உண்மைக்கே வந்து
ஃப்ரேம்ட நம்பர். 6 6 பைனரிக்கு மாத்திருக்கிறேன் 3 பிட்ல. 01ங்கிறது ஃப்ரேம் ஆஃப் செட் நம்பர் 1 01. சரியா? சோ இது ரெண்டுமே டோட்டல் பண்ணீங்கன்னா இப்ப 11 001 இது ஃபுல்லாவே டெசிமலுக்கு மாத்தி பாருங்களேன். இப்ப 11 001 டெசிமலுக்கு மாத்தினீங்களா இருந்தா 1 2 4 8 16 24 1 25 சும்மாவே 25 வருது பாத்தீங்களா? அது சுத்தி வலிச்சு அந்த கணக்கு வந்துருது விளங்கிச்சா? அப்ப எப்பயுமே உங்களுக்கு கேள்விகள் சில டைம் டெசிமல்ல பைட் அட்ரஸ் கேட்பாங்க, சில டைம் பைனரியில கேட்பாங்க. பைனரியில கேட்டுட்டு உங்ககிட்ட கேட்பாங்க இதோட பேஜ் நம்பர் என்ன, ஆஃப் செட் என்ன. சோ இது எல்லாத்தையுமே இந்த விடயங்களுக்குள்ள தான் நீங்க தீர்மானிச்சுக்கிறணும் இல்லைங்களா? அப்ப இப்ப மொத்த பிட் 5 பிட்னா உங்களுக்கு இப்படி கீழே 5 பிட் மொத்த பிட்னா சோ பைட் அட்ரஸ் 5 பிட்னு தாராங்க. பைட் அட்ரஸ் 5 பிட்னு தந்துட்டு உங்களுக்கு தாராங்க ஃப்ரேம் 3 பிட்னா அது ரெண்டு தந்தா இப்ப 3 பிட்ட கழிச்சுட்டா 2 பிட்னு உங்களுக்கு கண்டிக்கலாம் தானே. சோ இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இந்த கணக்குகள் லேசா செய்யலாம். சரியா? அப்ப இதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட அட்ரஸ் மெமரி அட்ரஸ் அடையாளப்படுத்தப்படுற விதம். இல்லைங்களா? கிளியரா? அப்ப இது பேஜ் ஃப்ரேம் நம்பர், ஃப்ரேம் ஆஃப்செட், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா பைட் அட்ரஸ், அதாவது பைட் அட்ரஸ் பிட்ஸ் மொத்த பிட்கள். இது பைட் அட்ரஸ் எத்தனை பிட்கள்ல தாராங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது அந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த இந்த அளவு பிட்கள் பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் அர்த்தம். கிளியரா? அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ட மொத்த ஒரு 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 ரெம்ட அட்ரஸ்கள் எத்தனை பிட் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா நீங்க அந்த விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விடயங்கள் இருக்கு. நான் நல்லா இப்ப இப்ப அதை கொஞ்சம் தான் நீங்க விளங்கிக்கணும் என்னங்கிறது. சரியா? அப்ப இது ரெம் ஃப்ரேமிங் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்த்த விஷயங்கள்ல ஃப்ரேம் பார்த்துட்டோம், ஃப்ரேமிங் ஃப்ரேம் பார்த்துட்டோம், ஃப்ரேம் நம்பர் பார்த்துட்டோம், ஃப்ரேம் ஆஃப்செட் பார்த்துட்டோம், பைட் அட்ரஸ் அதாவது இதுதான் பிசிக்கல் அட்ரஸ். இது ஒரு மெமரியிட ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் நேரடி அடையாளப்படுத்தப்படுதா இருந்தா அதுதான் பௌதீக முகவரின்னு சொல்லுவோம். விளைச்சுனாங்கிறது சரியா? அதுதான் பிசிக்கல் அட்ரஸ். ஸோ அந்த பிசிக்கல் அட்ரஸ் 2 பகுதிகளை கொண்டிருக்கு. ஒன்னு ஃப்ரேம் நம்பர், இன்னொன்னு ஃப்ரேம் ஆஃப்செட். ஸோ இந்த விடயங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். சரியா? ரைட். இப்ப பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பாருங்க, எனக்கு 5 பிட் மெமரி அட்ரஸ் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டு 5 பிட் மெமரி அட்ரஸ்ல ஒரு கணனி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியா இருந்தா அந்த கணனிட மொத்த மெமரிட அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்களா இருந்தா அப்ப நல்லா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கான சமன்பாடு வந்து என்னதுன்னா 2 எண்ணாம் மடுக்கு. 2 எண்ல வரப்போறது வந்து என்னதுன்னா இந்த பிட்ஸ்கள். அப்ப மெமரி பிட்ஸ்னு கொடுக்குறேன். மெமரி பிட்ஸ். சோ அப்ப எப்பயுமே இப்ப நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு மெமரியோட கொள்ளளவை கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு இதுதான். 2 மெமரி பிட்ஸ் 2 மேல போடணும் மெமரி பிட்ஸ். அப்ப நீங்க நினைவகத்தின் கொள்ளளவு சமன் 2 மெமரி பிட்ஸ்னு போடுங்க. எழுதிக்கோங்க. இப்படி எழுதிக்கோங்க மெமரி பிட்ஸ். ஸோ அப்ப மெமரி கெப்பாசிட்டி. ஒரு மெமரி கெப்பாசிட்டியை நாங்க கண்டுபிடிக்கிறது இப்படித்தான். ரைட்டா? ஸோ அப்ப நார்மலா பாருங்களேன், எங்களுக்கு எத்தனை பிட் வருது? 5 பிட். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? 2 5 போட்டீங்கன்னா 32. எல்லா ஆன்சரும் கட்டாயமா பைட்ல தான் வரும். பைட்ல தான் வரும். இது பெரிய இலக்கங்களுக்கு போற கிலோ மெகான்னு வரும். அப்ப நாங்க பார்ப்போம். இப்பைக்கு சிம்பிளா விளங்கிக்கோங்க இது என்னங்க. சரியா? அப்ப மெமரியோட சைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அடிப்படையான வாய்ப்பாடு இதுதான். மொத்த மெமரி பிட்ஸ்கள் எத்தனைன்னு கொடுத்தாங்களா இருந்தா சோ அதுண்ட மடங்குகள் 2 அந்த மடங்கு கொடுத்தீங்களா இருந்தா உங்களுக்கு அது என்னன்னு வரும். அழகா நோட் பண்ணிக்கோங்க இந்த விடயங்கள். சரியா? இது சின்ன சின்ன சமன்பாடுகள் தான். அது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்களா இருந்தா உங்களுக்கு
ஓகேயா, கிளியரா என்னங்கிறது? ரைட். அப்ப மொத்த இதுக்குள்ள எப்படி கேட்டாலும் கேள்விகள் நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கணுமா? அப்ப பாருங்க, அப்ப 5 பிட்னு கொடுத்தா நாங்க மொத்த மெமரிகள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த கேள்விகள் எப்பயுமே 2 மடங்குகள்ல தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க 2 மடங்குகள்லயே தான் அந்த கேள்விகள் வரும். அப்ப உங்களுக்கு இப்ப இதை ரிவர்ஸ்ல கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் the memory 32 bytes அப்படின்னு கேட்டுட்டு, அப்படின்னா இந்த கணனில எத்தனை பிட் முகவரிகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க இந்த 32 பைட்ட உண்மை இது லொகரிதம்ஸ்ல காணணும், லொகரிதம் ஃபங்க்ஷன். பட் அப்ப நீங்க சொல்லலாம் தானே, 2 எத்தனையாவது மடங்கு 35, 5வது மடங்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், 5 பிட்னு எழுதி காட்டலாம். இப்ப கிளியரா? இது 2 சைடே நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு மெமரியில பயன்படுத்தப்படுற பிட்கட எண்ணிக்கை என்னன்னு சொன்னா மெமரி ஒன்னோட சைஸ் என்னன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். மெமரியோட சைஸ கொடுத்தாங்களா இருந்தா நீங்க என்ன சொல்ல தெரிஞ்சிருக்கணும், மெமரியோட எத்தனை பிட்ஸ்ங்கிறது சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இது சிம்பிளான ஒரு விஷயம். இது உண்மைக்கு நம்ம சிஸ்டம் படிச்சுட்டு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. சோ அதை நீங்க விளங்கிக்கிறாட்டி வேலை இல்லை. கிளியராப்ப? ரைட். அப்ப உங்களுக்கு பிட்ஸ்கட அளவு கொடுத்தா உங்களுக்கு 2 விஷயங்கள் அப்புறம் மாத்தி செய்யறதுக்கு விளங்கிக்குவாங்க. சரியா? அழகா விளங்கும். இது ஓகேயா இருந்தா உங்களுக்கு பேஜஸ் கிளியரா இருக்கும். அது 2மே கிளியர் ஆக்கிட்டீங்களா, இது சிம்பிளா செய்யலாம். இதுல இப்படி கணக்கு கொடுத்தாலும் செய்யலாம். சரியா? ரைட். இப்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னதுன்னா, இந்த இந்த தரவுகள், அதாவது ஃப்ரேம் நம்பர் பிட் சொல்றாங்க வைங்களேன். ஒரு சட்ட எண்ணுக்கான பிட்கள் அப்படின்னு சொன்னாங்களா இருந்தா, ஒரு சட்ட எண்ணுக்கான பிட்கள் தந்தாங்களா இருந்தா, உங்களுக்கு இதுல இருந்து என்னத்தை காணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட மெமரி எத்தனை ஃப்ரேம்ஸ்களா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கான அப்ப நீங்க சமன்பாடு எப்படி வரும்னா, டோட்டல் ஃப்ரேம்ஸ்களை காண்றதுக்கு என்ன சமன்பாடுனா, டோட்டல் ஃப்ரேம்ஸ்களை காண்றதுக்கு சமன்பாடு 2 ஃப்ரேம் நம்பர் பிட்ஸ். ஃப்ரேம் நம்பர் பிட்ஸ்.
சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க 3 பிட்னா அப்ப 2 அப்ப எங்களுக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரேம்ஸ் வருது? 8 ஃப்ரேம்ஸ் வருது. இது கவுண்டிங்ல சொல்லணும். நல்லா வச்சுக்கோங்க. டோட்டல் ஃப்ரேம்ஸ்னா எத்தனை ஃப்ரேம்ஸ்னு தானே கேக்குறாங்க. அப்ப கட்டாயம் அதை எப்படி சொல்லணும்னா கவுண்டிங்ல சொல்லணும். இங்க பிட் பைட் போட்டு வைக்கிறது இல்ல. அப்ப 8 ஃப்ரேம்ஸ் சரியா? இப்ப மெமரியோட கெப்பாசிட்டி சொல்ற நேரம் பைட்ஸ்ல சொல்லணும். அந்த அளவு பைட்ஸ்ல சொல்லணும் சரியா? ரைட். அப்ப ஃப்ரேம் நம்பர்ஸ்கள் கொடுத்தாங்களா இருந்தா உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? ஃப்ரேம்ட டோட்டல் ஃப்ரேம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நல்லா விளங்கிக்கோங்க. டோட்டல் ஃப்ரேம்ஸ் கண்டுபிடிக்கலாம் சரியா? ரைட். இதுகள் தேவை. இப்ப நான் அடுத்த கேள்விகள் சொல்ற நேரம் இந்த விஷயங்கள் நல்லா கிளியர் ஆக்கிக்கோங்க. அப்ப ஃப்ரேம் பிட்ஸ் சொன்னா எத்தனை ஃப்ரேம் பிட்ஸ் சொன்னா உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் ஃப்ரேம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப டோட்டல் ஃப்ரேம்ஸ் தந்தா உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? ஃப்ரேம் நம்பருக்கான பிட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா இல்லாதா? இது ரிவர்ஸ்ல செய்வீங்க. அப்ப உங்களுக்கு சொல்றாங்க அப்ப நீங்க அடுத்தது போட்டுக்கோங்க ஃப்ரேம் பிட்ஸ். ஃப்ரேம் பிட்ஸுக்கான சமன்பாடு என்னதுன்னா நாங்க வந்து டோட்டல் ஃப்ரேம்ஸ் தருவாங்க. அப்ப நான் சொல்றேன் 8 ஃப்ரேம்ஸ் தந்தாங்க. இது உங்களுக்கு லொகரிதம் ஃபங்க்ஷன் வரும், லாக்ல வரும். ரிலேஷனாங்கிறது சரியா? பட் உங்களுக்கு அதை குழப்பிடாதக்க இது 8 இருந்தா அப்ப நீங்க 8 2 மடங்குகள் எழுதணும். அப்ப 2 இந்த 3 பிட் தான் ஃப்ரேம் பிட்ஸ். 3 பிட்ஸ் தான் ஃப்ரேம் பிட்ஸ். சோ அப்ப அதையும் ரிவர்ஸ்ல செய்யலாம். பாத்தீங்களா? மேல உள்ளது ரிவர்ஸ்ல செஞ்ச மாதிரி இதையும் நீங்க என்ன செய்யலாம்னா ரிவர்ஸ்ல செய்யலாம். ஓகே. சோ கிளியர் தானே பண்ணாங்கிறது? சோ 2 விஷயங்கள் சொல்லிட்டேன். இப்ப இங்க வருவோமே. இப்ப இதுல தார விஷயங்கள் என்னது? ஃப்ரேம் ஆஃப்செட் பிட். ஃப்ரேம் ஆஃப்செட் பிட் கொடுத்தா நீங்க ஃப்ரேம்ட சைஸ கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃப்ரேம்ட சைஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப்செட் பிட். ஃப்ரேம் ஆஃப்செட் பிட்னு போட்டுக்கோங்க. ஃப்ரேம் ஆஃப்செட் பிட். அப்ப பாருங்க 2 பிட் தராங்க. இது சைஸ் தானே. அப்ப 2 அப்ப 4 பைட்ஸ். அப்ப இது உண்மைக்கு ஃப்ரேம் சைஸ் எத்தனை பைட்ஸ்ல இருக்கு? 4 பைட்ஸ்ல இருக்கு. சோ பாத்தீங்களா? அப்ப இதே ரிவர்ஸ்ல செய்யலாம் தானே. அப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் சைஸ் கொடுத்தாங்களா இருந்தா உங்களுக்கு என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? அந்த ஃப்ரேம் சைஸ் ஃப்ரேம் ஆஃப்செட் பிட்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லைங்களா? சோ அப்ப இந்த விஷயங்கள் தெளிவாகிக்கிட்டா இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் சரியா? சோ அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. அதாவது மெமரியோட மொத்த பிட்கள் கொடுத்தா உங்களுக்கு என்னத்தை கணிப்பிடலாம்? மெமரியோட சைஸை கணிப்பிடலாம். மெமரியோட சைஸை கொடுத்தா மெமரி அட்ரஸ் மொத்த பிட்கள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் சரியா? அதே மாதிரி ஃப்ரேம் நம்பர் பிட்கள் கொடுத்தா எத்தனை ஃப்ரேம்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். எத்தனை ஃப்ரேம்ஸ்னு கொடுத்தா உங்களுக்கு எத்தனை பிட் ஃப்ரேம்ஸ்க்கு பயன்படுத்தப்படுது, ஃப்ரேம் நம்பருக்கு பயன்படுத்துறதுக்கு கண்டுபிடிக்கலாம். அதே கடைசி வந்து ஃப்ரேம் ஆஃப்செட் பிட்ஸ் கொடுத்தா ஒரு ஃப்ரேம்ட சைஸை கண்டுபிடிக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு ஃப்ரேம்ட சைஸை கொடுத்தா ஃப்ரேம்ட ஆஃப்செட் பிட்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். சோ கிளியரான ஒரு விஷயம் இல்லைங்க சரியா? சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கொஞ்சம் பார்த்து கேட்டுக்கோங்க என்னங்கிறது.
ஓகேயா? சோ இதில் கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஸோ ரெக்கார்டிங் போடுவீங்களா இருந்தால் நாங்கள் கிளாஸ் வாரவங்களுக்கு நான் ரெக்கார்டிங் போடுறேன். பட் கிளாஸஸ் வராமல் நீங்கள் ரெக்கார்டிங் இது பண்ணவே இல்லை சரியா? கிளாஸஸ் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாகும். அப்போ இந்த இந்த 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 3 விஷயம் தான். ஒவ்வொன்றும் ரிவர்ஸ் ஒன்று இருக்கு, அவ்வளோதான். ஒவ்வொன்றும் ரிவர்ஸ் ஒன்று இருக்கு. இதை புரிஞ்சிக்கிறாம நீங்க என்ன தலைக்கீழ இருந்தும் மேல மெமரி மேனேஜ்மெண்ட் கணக்குகளை மாத்தி மாத்தி கேட்டா கூட நீங்க குழப்பிக்கிறீங்க. சோ இப்ப இந்த 3 விஷயங்கள் ரொம்ப கிளியர்னா நான் உங்களை டெஸ்ட் பண்ணுவேன் சரியா? அப்ப நீங்க டக் டக்குன்னு சில விஷயங்கள் சொல்லணும். நாங்க சில விஷயங்கள் சொல்லணும். ரைட்? நாங்க சும்மா பார்ப்போம் ஒரு விஷயம் ஒண்ணு சரியா? ரைட். இப்ப இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சும்மா ஒரு விஷயம் கேட்கிறேன். என்னதுன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து பௌதீக முகவரியானது, ஒரு கணனின் பௌதீக முகவரியானது 10 பிட்களை பயன்படுத்துது சரியா? ஒரு கணித வந்து 10 பிட்களை பயன்படுத்துது. சோ அதோட ஃப்ரேம் நம்பருக்காக எங்களுக்கு வந்து 7 பிட்கள் பயன்படுத்தப்படுது. ரைட்? சோ இந்த 2 தரவுகள் தாராங்க. சோ இது வந்து பௌதீக முகவரிகளோட பிட்ஸ்கள், இது வந்து ஃப்ரேம் நம்பருக்கான பிட்கள். உங்களுடைய கேள்வி அப்ப இந்த கணனிட முதலாவது கேள்வி மெமரிட அளவு என்னது? மெமரி சைஸ். ரைட்? ரெண்டாவது கேள்வி ஃப்ரேம் டோட்டல் ஃப்ரேம்ஸ் என்னது? ஃப்ரேம் டோட்டல் ஃப்ரேம் என்னது? சோ மூணாவது கேள்வி ஃப்ரேம் சைஸ் என்ன? ஃப்ரேம் சைஸ் என்ன? சோ நாலாவது கேள்வி ஃப்ரேம் ஆஃப்செட் பிட்ஸ் எத்தனை? ஃப்ரேம் ஆஃப்செட் பிட் என்ன? ஓகே. சோ 4 கேள்விகள். 4க்கு பதில் குயிக்கா சொல்லுங்க பாப்போம் என்ன. சோ இந்த 4 விஷயங்களுக்கு உங்களுக்கு குயிக்கா பதில் சொல்லலுமான்னு பாப்போம்.
ஓகேயா? செஞ்சீங்களா? ஓகே. ஸோ இப்ப இது கொடுத்த கேள்விகள் உங்களுக்கு நீங்க செஞ்சீங்களான்னு தெரியல. பட் நான் செஞ்சு இதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போறேன்னா இதை நீங்க செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த கெப்பாசிட்டி கட்டாயமா நீங்க வந்து பேசிக் தான். இது இது இதை பழகிக்கோங்க. இது செய்யறது பழகிக்கோங்க. இத இத உங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் மாத்தி மாத்தி தருவேன். நான் பேப்பர் மாதிரில மாத்தி மாத்தி தருவேன். ஸோ மாத்தி மாத்தி தார நேரம் அந்த விஷயங்கள் குயிக்கா செய்யணும். ஸோ நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னைக்கு நான் முடிக்க போறது இல்லை. அடுத்த கிளாஸ்ல செய்வோம். ஏன்னா நான் இப்பயே சொல்றேன், இந்த பகுதி முடிக்கணும்னா இதை முடிச்சிட்டு நீங்க அவ்வளவு செய்யணும். இது நான் ரிவிஷன் தான் செய்யறோம். ஸோ அதனால நீங்க நல்லா விளங்கி இருக்கணும். ரிவிஷன்ங்கிற நேரம் நீங்க ஆல்ரெடி ஒரு 70% தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனா நிறைய பேர் இப்பதான் இந்த விஷயங்களை விளங்கிறீங்க. ஸோ அதனால நல்லா விளங்கிக்கோங்க. எனக்கு தேவை இந்த யூனிட்ல இந்த வருஷம் வர எக்ஸாம் பேப்பர்ல ஒரு மார்க்ஸ் கூட மிஸ் ஆகாம நீங்க எடுக்கணுங்கிறது தான். சரியா? ரைட். இப்ப பாருங்களேன், மெமரி சைஸ். மெமரி சைஸ்னா இது தானே பிசிக்கல் அட்ரஸ் சைஸ். அப்ப எங்களுக்கு 2x10 அப்ப 1024 பைட்ஸ். சோ இத நாங்க ஒரு கேபின்னு எழுதலாம். நான் அடுத்த கிளாஸுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். இந்த கேபி பைட்ஸ்ல காண தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட்க்கு. சரியா? இப்ப நான் சின்ன பிட்கள் அளவு தானே தானே. சரியா? அப்ப மெமரியோட சைஸ் வந்து 1024 பைட்ஸ். சரியா? ஃப்ரேம்ட டோட்டல் ஃப்ரேம்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் ஃப்ரேம்ஸுக்கான பிட் 7 பிட்டா இருந்தா 2x7. சோ அப்ப 2x7ங்கிறது 256 இல்ல 128. சோ 128 ஃப்ரேம்ஸ் இருக்கு. டோட்டல் ஃப்ரேம்ஸ் வந்து 128. ஃப்ரேம் ஒன்னோட சைஸ் வந்துனா அப்ப எங்களுக்கு ஃப்ரேம் சைஸ்னா ஆஃப்செட் பிட் தெரிஞ்சிருக்கணுமே. அப்ப நாங்க இதுல இருந்து இதை கழிச்சமா இருந்தா ஆஃப்செட் பிட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப 3 பிட் ஆஃப்செட் பிட். அப்ப 2x3 அப்ப 8 பைட்ஸ். ஃப்ரேம் ஒன்னோட சைஸ் வந்து 8 பைட்ஸ். ஆஃப்செட்டுக்கான பிட்ஸ் வந்து 3 பிட்ஸ். இதை செய்யறதுக்கு என்ன டைம் ஆகுது? இதை செய்யறது தெரிஞ்சுக்கோங்க. சின்ன விஷயங்கள் ஒண்ணாவது விளங்கிக்கோங்க. அதை நீங்க கிளியர் ஆக்கிட்டீங்களா இருந்தா உங்களுக்கு பெரிய பெரிய கேள்விகளை கூட நீங்க வந்து சிம்பிளா செய்யறதுக்கு நான் ஹேண்டில் பண்ணி தரேன். சரியா? ஓகேயா? சோ கிளியரா? இது மாறி மாறி தருவேன். அடுத்த முறை மெமரி சைஸ்கள் கொடுத்துட்டு அதுல வச்சு பிட்கள் கண்டுபிடிக்கிறது இதை கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க மெமரி மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. இல்ல யாருக்கு வேணாலும். சரியா? சோ அப்ப இது ஒரு மெமரியோட அடிப்படையான கட்டமைப்பு. நான் சொன்னேன் 3 விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் ஃப்ரேமிங் சொல்லி கொடுத்துட்டேன், மெமரியை பத்தி சொல்லிட்டேன், ப்ராசஸ்ல ஒரு பாட்டை விளங்கிக்கிட்டோமா இருந்தா அதை ரெண்டா வச்சு தான் இந்த எல்லா விதமான கணக்குகளையுமே நாங்க செய்யணும். ரைட்? ஓகே. சோ நாங்க இன்னைக்கு போதும் இந்த கிளாஸ். சோ இன்னைக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் ரிஃபர் பண்ணிக்கோங்க. சோ ரிஃபர் பண்ணிக்கிட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து சோ இதுக்கு அங்கால உள்ள விஷயங்களை நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சோ இதோட ரெக்கார்டிங்க நான் குரூப்ல போடுவேன். பட் தொடர்ந்து கிளாஸ் வாரனா மட்டும்தான் நான் ரெக்கார்டிங். அடுத்த கிளாஸஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க கண்டினியூவா கிளாஸஸ் வர பழகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா இந்த பாடம் முக்கியம்னா இதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. 7 to 9, 7 to 8:30 டைம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. கிளம்பில நான் 2 நாள் செய்யறேன். ஒழுங்கா கிளாஸ் வராட்டி இந்த கிளாஸ் செய்யறதே நிப்பாட்டிடுவேன். எனக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்ல. சோ என்ன டைம் ஒதுக்கி நான் கிளாஸ் செய்யறேன்னா நீங்க ஒரு பெனிஃபிட் எடுக்க வேண்டியவங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாட்டி நான் இந்த கிளாஸ் செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற வேலைகளுக்கு நான் நிறைய ஒர்க்ஸ்கள் செய்யறதுக்கு. பட் இதை ஒரு இதா தான் நான் இந்த கிளாஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? ரைட். ஓகே. சோ நாங்க அடுத்த கிளாஸ் நாங்க மீட் பண்ணுவோம். சோ அது வரையும் குட் நைட்.